சொல்லப்பட்டிருக்கு. சோதரம் 4வது வசனம். கர்த்தாவே, நீர் தெரிந்து கொண்டவர்களின் நன்மையை நான் கண்டு உம்முடைய ஜாதியின் மகிழ்ச்சியால் மகிழ்ந்து உம்முடைய சுதந்திரத்தோடே மேன்மை பாராட்டும்படிக்கு. ஆமென். அல்லேலூயா. சோதரம். கர்த்தாவே, நீர் தெரிந்து கொண்டவருடைய நன்மையை நான் கண்டு. அல்லேலூயா. அல்லேலூயா. சோதரம். வேதம் சொல்ல சங்கீதக்காரன் இடத்துல அவிதமாய் சொல்லுகிற ஒரு காரியத்தை பார்க்கிறோம். நீ தெரிந்து கொண்டவருடைய நன்மையை நான் கண்டு உம்முடைய ஜாதியின் மகிழ்ச்சியால் மகிழ்ந்து உம்முடைய சுதந்திரத்தோடு மேன்மை பாராட்டும்படிக்கு. அல்லேலூயா. உம்முடைய ஜனங்களுக்கு நீ பாராட்டும் கிருபையின்படி என்னை நினைத்து உம்முடைய இரட்சிப்பினால் என்னை சந்தித்து அருளும் அப்படின்னு சொல்லுகிற காரியத்தை பார்க்கிறோம். அல்லேலூயா. அதனால தேவன் நம்மளை தெரிந்து கொண்டிருக்கிறார். சோதரம். மனுஷன் தெரிந்து கொள்ளவில்லை. சோதரம். மனிதர்கள் நம்மளை தெரிந்து கொள்ளவில்லை. நமக்கு யார் தெரிந்து கொண்டார்? நம்மளை யார் தெரிந்து கொண்டார்? ஆமா, சோதரம். ஆமா, நம்மளை உண்டாக்கி படைத்தவர். சோதரம். அப்ப நம்முடைய ஆண்டவர் நம்மளை தெரிந்து கொண்டிருக்கிறார். அப்ப தெரிந்து கொண்டவர். சோதரம். நமக்கு வேதம் சொல்லப்படுது போல மகிழ்ச்சியும் சந்தோஷத்தையும் சுதந்திரத்தையும் தேவன் தருவார். அல்லேலூயா. அல்லேலூயா. சோதரம். சரி, இந்த நாளில கூட நாளை தெரிந்து கொண்ட ஒரு தலைப்பாக சோதரம். காலையில ஒரு சபையில அந்த இடத்த பகிர்ந்து கொண்டோம். அதே போல இந்த நாளில கூட அதே வார்த்தையை எடுத்து பகிர்ந்து கொள்ள கர்த்தர் கிருபை செய்வாராக. சோதரம். நமக்கு ஒருவர் இருக்கிறார். சோதரம். இந்த பூமியில எத்தனையோ பேர் இருக்கிறாங்க குடும்பத்துல. சோதரம். நம்ம வீட்டுல அம்மா இருக்கிறாங்க, அப்பா இருக்கிறாங்க, பாட்டி இருக்காங்க, தாத்தா இருக்காங்க, இப்படி அநேக சொல்லிட்டே போகலாம். சோதரம். நமக்கு அடுத்து நம்ம பிள்ளைகள் இருக்கிறாங்க, பேரம்பிள்ளை இருக்கிறாங்க, எல்லாம் இருக்கிறாங்க. சோதரம். ஆனா இவர்களை காட்டிலும் நமக்கு ஒருவர் இருக்கிறார். சோதரம். அல்லேலூயா. அல்லேலூயா. சோதரம். நம்ம குடும்பத்தில் உள்ளவர்களை காட்டிலும் சோதரம். நம்மளை நேசிக்கிறவர்கள் அநேகர் உண்டு. நம்ம மேல அன்பு வைக்கிறவர் நிறைய பேர் இருக்கிறாங்க. சோதரம். ஆனா இவர்களை காட்டிலும் நமக்கு மேல ஒருவர் உண்டு. சோதரம். அல்லேலூயா. அல்லேலூயா. வேதம் சொல்லுது, அதை நம்ம தெரிந்து கொண்டவர், நம்மளை படைத்தவர். சோதரம். அல்லேலூயா. அவர் நம்ம கூட இருக்கிறார். அல்லேலூயா. விசுவாசிக்கிறீங்களா? அல்லேலூயா. அவர் இருக்கிறதுனால தான் சோதரம் நாம் இருக்கிறோம். ஆமா, அவர் இருக்கிறதுனால தான் இன்னைக்கு நாம இங்க வந்து உட்கார்ந்து இருக்கிறோம். அல்லேலூயா. சிஸ்டர் சொன்னது போல ஜீவனோடு இல்லைன்னா மரித்து மண்ணோடு மண்ணா போயிருப்போம். சோதரம். மரித்து மண்ணோடு மண்ணா போயிருப்போம். சோதரம். உண்மைதான். சோதரம். இன்னைக்கு நம்ம ஜீவனோடு இருக்கிறோம் அப்படின்னா, நான் சின்ன வயசுல எனக்கு 10 வயசுலேயே மறிச்சு போயிருக்கணும். சோதரம். இயேசு அறிவதற்கு முன்னாடியே மறித்து போயிருக்கணும். நான் மறிக்க வேண்டிய இடத்துல என் தம்பி மறித்தான். சோதரம். 4 வயசு நாகராஜுங்கிற மனுஷன் தம்பி மறிச்சு போயிட்டான். சோதரம். நான் தான் செத்து போகணும் அன்னைக்கு. ஆனா அன்னைக்கு நான் சாகல. சோதரம். நல்லா இருந்தவன் என் தம்பி இறந்துட்டான். சோதரம். 4 வயசுல. நான் 10 வயசு எனக்கு. சோதரம். இப்ப கடந்த அக்டோபர் மாசம் 10ஆம் தேதி நான் மறிக்க வேண்டிய சூழ்நிலையில 13ஆம் தேதி எங்க தாயார் மறிச்சாங்க. சோதரம். நல்லா இருந்தவங்க. சோதரம். அல்லேலூயா. அப்ப தேவன் தெரிந்து கொண்டிருக்கிறார். சோதரம். அல்லேலூயா. தெரிந்து கொண்டனாலதான் இன்னைக்கு நான் ஜீவனோடு இருக்கிறோம். சோதரம். அதே போல உங்களுக்கு கூட அப்படிப்பட்ட சாட்சிகள் இருக்கும். சோதரம். நான் என்னை குறித்து சொல்ல விரும்பல, உங்களுக்குள்ள அப்படிப்பட்ட சாட்சிகள் இருக்கும். சோதரம். இந்த பூமியில நாம் இருக்கிறோம் அப்படின்னா சோதரம் அவர் தான், அவரால் இருக்கிறோம். அல்லேலூயா. சோதரம். அல்லேலூயா. அப்ப சோதரம். அப்ப நம் ஆண்டவர் அப்ப உயிரோடு வைத்ததுக்கு ஒரு நோக்கம் இருக்கல்லவா? நம்மளை தெரிந்து கொண்டதுக்கு ஒரு நோக்கம் உண்டு. அந்த தெரிந்து கொண்ட நோக்கத்தோடு உயிரோடு இருப்பதற்கு ஒரு நோக்கம் உண்டு. சோதரம். அதுவும் மற்ற மனிதர்களை போல உலகத்தார போல இருந்தா அது வேற எந்த விஷயம். நம்மளை உலகத்திலிருந்து பிரித்து உருவாக்கி ஒரு இடத்துல வைத்திருக்கிறார். என்ன இடம்? தேவனுடைய சமூகம். அல்லேலூயா. சோதரம். அப்ப அந்த தேவனுடைய சமூகத்துல வைத்தது இருக்கக்கூடிய இடம், அது எப்படிப்பட்ட இடம்? பரிசுத்தமான ஒரு கூடுகை. சோதரம். அல்லேலூயா. அந்த பரிசுத்தமான கூடுகையிலே நம்மளை வைத்திருக்கிறார்னா ஒரு நோக்கம் உண்டு. அல்லேலூயா. இதை அறிந்து கொள்ளணும். சோதரம். அதனாலதான் தம்பி அழகா சாட்சி சொன்னாரு. இதுதான் உண்மை. சும்மா இல்லை, கிறிஸ்துவுக்குள்ள இருக்கிறது. சோதரம். கிறிஸ்துவுக்குள்ள வருகிறது என்பது, கிறிஸ்துவுக்குள்ள ஜீவிப்பு என்பது
சாதாரண விஷயம் இல்லை. தம்பிக்கு சொன்னேன், மேரேஜ் வேணாம்ப்பா, இந்த மேரேஜ் வேணாம், ஆனால் சூழ்நிலை அப்படி ஆகி போச்சு, தள்ளி போச்சு அப்படின்னு சொன்னார். சோதரம். இப்போ இதனால சோதரம், இதுதான் சோதரம். உலகம் என்ன பண்ணும்? சோதரம். உலகம் கிடையாது, உலகத்தில் உள்ளவன் நம்மளை என்ன பண்ணுவான்? சோத்திரம். ஒட்டைச்சிருவான், நொறுக்கிடுவான், சுக்கு சுக்கா நோடிடுவான், அல்லப்படுவான். சோத்திரம். ஒன்றும் இல்லை, சோத்திரம். எனக்கு தெரிந்த ஒரு தம்பி உண்டு, சோத்திரம். அப்படிதான் அவங்க பேரண்ட்ஸுடைய கட்டாயத்தினால அவன் மேரேஜ் ஆனது. சோத்திரம். இப்படிதான் அவங்க போதகர் என்ன பண்ணாரு? இந்த மேரேஜ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டாரு. சோத்திரம். அந்த தம்பி போய் அந்த போதகர் அந்த தம்பிக்கு ஒரு விசேஷமான ஒரு அழைப்பு உண்டு. அந்த போதகர் சொல்றாரு, இந்த திருமணம் நடத்தக்கூடாதுன்னு சொல்றாரு. சோத்திரம். நீ ஊருக்கு போனீங்கன்னா உன்னுடைய பேரண்ட்ஸ் இந்த காரியத்தை பண்ணிடுவாங்க, இப்ப நீ வேணாங்கிற, ஆனா அந்த மேரேஜ் திருமணம் நடந்துரும். ஏன்னா உலகத்துடைய சூழ்நிலை உன்னை வச்சிருக்கிறான். ஆண்டவர் உன்னை குறித்து ஒரு நோக்கம் வச்சிருக்கிறாரு. ஆனா அதை தடுப்பதற்காக இப்ப என்ன பண்றான்? அந்த காரியத்தை செய்யறான் அப்படின்னு என்ன பண்ண? சோத்திரம். அந்த போதகர் மூலமாய் அந்த தம்பிக்கு வெளிப்படுத்துறாரு. சோத்திரம். இந்த தம்பியும் அவ்வளவா ஸ்ட்ராங்கா நிற்கிறான். போதகர் சொன்ன வார்த்தைக்கும் கடவுளுடைய பயந்துக்கு. ஆனாலும் அவனுடைய எல்லையிலிருந்து, அவனுடைய ஊரிலிருந்து வருது. சோத்திரம். போன் வருது, நீ வரலைன்னா என்ன பண்ணுவோம்? சோத்திரம். அதுதான் சோத்திரம். பாசம், தாய் தகப்பனுடைய பாசம். தாய் தகப்பன் பாசத்தை மித்தமா இந்த தம்பி என்ன? சோத்திரம். பாஸ்டர் சொன்ன வார்த்தையை மீறிட்டாரு. தேவன் சொன்ன வார்த்தையை மீறிட்டாரு. பாஸ்டர் ரெண்டாவது சொன்னார். ஃபர்ஸ்ட் ஆண்டவர் ஏற்கனவே அந்த தம்பிக்கு சொல்லியாச்சு. அதையும் மீறி, பாஸ்டர் சொன்ன வார்த்தையை மீறி, தன் பெற்ற தாய் தகப்பனுடைய அன்பு மித்தமா அவன் போறான். சோத்திரம். அவன் போன பிறகு நடந்த சம்பவம் தான். போன என்னைக்கு என்னாச்சு? அவன் நல்லா பார்க்கறதுக்கு ஃபேமிலி நல்லா இருக்கும். என்ன பண்ணாங்க? அந்த ஃபேமிலி என்ன பண்ணாங்க? ஒரே நாள் என்ன பண்ணாங்க? அன்னைக்கே நிச்சயார்த்தம் தான். அதுக்குள்ள இடையில இருந்து முகூர்த்த நாள் பார்த்தா அது இடையில 20 நாள். சோத்திரம். அந்த 20 நாளுக்குள்ளேயே என்ன பண்ணாங்க? மேரேஜ் டேட்டை ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. எல்லாம் முடிஞ்சிருச்சு. எல்லாம் என்னாச்சு? சோத்திரம். என்னச்சு? சோத்திரம். பத்திரிக்கை அடிச்சாச்சு, கொடுத்தாச்சு. திரும்பி வரவே இல்லை. சோத்திரம். போன தம்பி என்ன பண்ணல? வரவே இல்லை. சோத்திரம். மறுபடியும் பாஸ்டர்ட்ட நோட்டீஸ் வைக்க வராரு. சோத்திரம். அல்லேலூயா. பாஸ்டர் சொல்றாரு. சோத்திரம். இந்த நோட்டீஸ் வைக்காத. சோத்திரம். நான் வரமாட்டேன் ஐயா, நீங்க உங்களுக்கு நான் பிளேட் புக் பண்ணி தரேன். சாரி, எனக்கு உடம்பு முடியலப்பா, வர முடியாதுங்கிற. சோத்திரம். ஐயா அவங்க வாங்க, உங்களுக்கு பிளேட் டிக்கெட் எடுத்து தரேன். சோத்திரம். நீ எந்த டிக்கெட் எடுத்து கொடுத்தாலும் தேவன் சொன்னாரு கலந்து கொள்ளக்கூடாதுன்னு சொல்லிட்டாரு. சோத்திரம். அப்படின்னு சொல்லிட்டாரு. சொன்ன பிறகும் வேற வழி இல்லாம பாசம்ங்கிற வலையில விழுந்து போய் அந்த காரியத்தை விழுந்ததுனால அந்த தம்பி அப்பையும் ஒரு டைம் மறிக்க வேண்டிய சூழ்நிலை வந்தது. சோத்திரம். பிப்ரவரி மாசம் 2024 சோத்திரம். 2000 அதே டேட் சொல்ல விரும்பல. அதே பிப்ரவரி மாசம் 24 மறிக்க வேண்டிய சூழ்நிலை உருவாயிற்று. அந்த மரணத்தில் இருந்தும் ஆண்டவர் என்ன பண்ணார்? சோத்திரம். அந்த தம்பிக்கு ஜீவனை கொடுத்தார். அல்லேலூயா, அல்லேலூயா. இன்னைக்கு அந்த தம்பி சோத்திரம் ஊழியத்தை செய்து கொண்டிருக்கிறான். சோத்திரம். ஏன் சொல்றோம் அப்படின்னா, தேவனுடைய வார்த்தையை மீறினா இதுதான் நடக்கும். சோத்திரம். சாதாரண விஷயம் இல்லை. என்னடா அப்படி சொல்றாரு பாஸ்டர்? இதான் உண்மை, இதுதான் நடந்தது. சோத்திரம். அந்த தம்பி இன்னைக்கு ஊழியத்தை செய்து கொண்டிருக்கிறான். அன்னைக்கு அந்த பாஸ்டர் சொன்னாரு, அவன் ஏன்பா நான் சொன்னேனே கேட்கலையே. ஏன்னா அதுக்கு பிறகு அவனுடைய சூழ்நிலை பரிதாபத்துக்குரிய நிலைமையாக இருந்தது. சோத்திரம். பரிதாபங்கிற நிலைமை. அந்த நிலையிலிருந்து மீண்டும் அவனை தூக்கி எடுப்பதற்குள்ள அவன் பட்ட பாடு கடவுள் தான் தெரியும். சோத்திரம். அப்ப அவன் சாட்சி சொல்லி இன்னைக்கு ஊழியத்தை செய்து கொண்டிருக்கிறான். சோத்திரம். அப்ப அதே போல இந்த நாட்களிலும் கூட நம்ம ஏன் சொல்ல விரும்புறோம் அப்படின்னா, கிறிஸ்துவுடைய உள் வந்த பிறகு நாம் தயவு செய்து பின்னிட்டு பார்க்க கூடாது. சோத்திரம். அல்லேலூயா, அல்லேலூயா. சோத்திரம். இந்த உலகம்ங்கிறது நம்ம என்ன பண்ணோம்? சோத்திரம். உலகம் என்பது என்ன? நம்ம என்ன பண்ணோம்?
உலகத்துடைய அன்பு எப்படிப்பட்ட அன்பா இருக்குது? ஸ்தோத்திரம். ஆமா, சுயமான ஒரு அன்பு. ஸ்தோத்திரம். சுயமான ஒரு அன்பு. ஸ்தோத்திரம். அதிலிருந்து தேவன் நம்மளை கொண்டு வந்திருக்கிறார்னா நம்ம பாக்கியவான்கள் தான். ஸ்தோத்திரம். அல்லேலூயா. அதுல இருந்து நம்ம பாக்கியவான். ஸ்தோத்திரம். அதனால நம்ம ஆண்டுடைய வார்த்தைகளுக்கு ஸ்தோத்திரம் நாம கீழ்ப்படியணும், செவி சாய்க்கணும். ஸ்தோத்திரம். அதனால நமக்கு ஒருவர் இருக்கிறார் உண்டு. ஸ்தோத்திரம். உலகத்தில் எத்தனை பேர் இருந்தாலும் சரி, நமக்கு ஒருவர் இருக்கிறார். அவர் நம்மளை இருந்தார்னா தேற்றுவார், விசாரிப்பார், பரிதவிப்பார், நன்மை செய்வார், பரிந்து பேசுவார், துணை செய்வார், நமக்காக விண்ணப்பமும் பண்ணுவார். அல்லேலூயா. ஆண்டவர் நமக்காக இந்த காரியத்தை செய்வார். ஸ்தோத்திரம். எடுத்துக்கொள்வோம். ஸ்தோத்திரம். நமக்கு ஒருவர் இருக்கிறார் இந்த தலைப்புக்காக ஸ்தோத்திரம். பிரசங்கி 4வது அதிகாரம் நமக்கு ஒருவர் இருக்கிறார் தலைப்புக்கு தான் 106 4வது வசனத்தை தெரிந்து கொண்டோம். ஸ்தோத்திரம். இப்ப அதோட ஃபர்ஸ்ட் பாயிண்ட் எடுத்துக்கொள்வோம். ஸ்தோத்திரம். தேற்றுவதற்கு கர்த்தர் இருக்கிறார். ஸ்தோத்திரம். ஃபர்ஸ்ட் பாயிண்டாக எடுத்துக்கொள்வோம். பிரசங்கி 4வது அதிகாரம் 1வது வசனம். ஸ்தோத்திரம். இதற்கு பின்பு நான் சூரியனுக்கு கீழே செய்யப்படும் கொடுமைகளை எல்லாம் சிந்தித்து பார்த்தேன். இதோ ஒடுக்கப்பட்டவர்களின் கண்ணீரை கண்டேன். அவர்களை தேற்றுவாரில்லை. ஒடுக்குகிறவர்கள் பட்சத்தில் பலன் இருந்தது, அப்படி இருந்தும் தேற்றுவாரில்லை. அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த திருநாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. அதான் வேதம் சொல்லுது, நான் சூரியனுக்கு கீழே செய்யப்படும் கொடுமையெல்லாம் சிந்தித்து பார்த்தேன். சோதரம். இந்த உலகத்துல இந்த பூமியில இந்த சூரியனுக்கு கீழே இருக்கக்கூடிய மக்களுடைய நிலைமையை பார்க்கப்படுகிற போது நம்ம யோசிக்கிறோம். அன்னைக்கு பிரசங்கியாகிய சாலமோன் சொல்லியிருக்கிறார். அன்னைக்கும் அந்த காரியம் இருக்கு, இன்னைக்கு மட்டும் இல்லை. சோதரம். இன்னைக்கு பார்க்கிறோம். சோதரம். அன்னைக்கு எந்த விதமான காட்சிகளை மறுபடியும் பார்க்க முடியாது. சோதரம். இன்னைக்கு பார்க்கக்கூடிய சூழ்நிலை உருவாயிருக்கு. சோதரம். அதை ரெக்கார்டிங் பண்ணி இப்படி வீடியோ எடுத்துலாம் பார்க்குறோம். ஆனால் அன்னைக்கு அதோட மோசமானது. சோத்திரம். அன்னைக்கும் அதே போலதான். சோத்திரம். ஆனால் இன்றும் இந்த சூரியனுக்கு கீழே நடக்கக்கூடிய சம்பவங்கள், எவ்வளோ சம்பவத்தை பார்க்குறோம். சோத்திரம். உலகத்தில் நடக்கிற சம்பவங்கள் கடந்த நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. கடந்த 4 நாளுக்கு முன்னாடி சோத்திரம் அமெரிக்கா தேசத்தில் அதைத்தான் தம்பி லைட்டாக சொன்னார். சோத்திரம். அமெரிக்கா தேசத்தில் நடந்த சம்பவம், சிறு பிள்ளைகள். சோத்திரம். பரிதாபத்துக்குரிய நிலைமை. சோத்திரம். இப்படிப்பட்ட நிலைமைகள் இங்கே இந்தியாவில் நடந்து கொண்டுதான் இருக்கு. சோத்திரம். இப்படிப்பட்ட நிலைமை உலகத்தில் என்ன? சோத்திரம். பயங்கரமா இருக்கு. சோத்திரம். ஒருவரை நம்பிக்கொள்ள முடியல. சோத்திரம். இப்படிப்பட்ட உலகத்துல தான் நம்ம இந்த சூரியன் கீழே நிகழ்கிறது. சோத்திரம். அதைத்தான் அன்னைக்கே பிரசங்கிய சாலமோன் சொன்னாரு, கீழே செய்யப்படும் கொடுமையின் எல்லாம் சிந்தித்து பார்த்தேன். அன்னைக்கே சிந்தித்து பார்த்திருக்காரு. சோத்திரம். இதோ ஒடுக்கப்பட்டவருடைய கண்ணீரை கண்டேன், அவர்களை தேற்றுவாரில்லை. சோத்திரம். மனிதர்கள் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு மனுஷன் என்ன பண்றான்? ஒருத்தர் என்ன பண்றான்? சோத்திரம். ஒடுக்குறாங்களே, பாக்குறோமே. சோத்திரம். ஒடுக்குறாங்க, அடிமைப்படுத்துறாங்க. சோத்திரம். ஆமா. சோத்திரம். எங்க பார்த்தாலும் அதுதான். சோத்திரம். எங்க போனாலும் இப்படிப்பட்ட நிலைமைகள் தான் தேசத்துல நிகழ்ந்து கொண்டிருக்குது. சோத்திரம். அவர்களை தேற்றுவாரில்லை. அவர்களே தேற்றுவாரக்கூடிய யாரும் பாதிக்கப்பட்டவங்களை யாரும் சொல்றாங்களா? சொல்றோமா? யாராவது சொல்றோமா? யாராவது சொல்றோமா? அது மட்டும் அவர் பட்சத்துல பலன் இருந்தது, அப்படி இருந்தும் தேற்றுவார் இல்லை. சோத்திரம். நியாயம் இருக்குது. பாதிக்கப்பட்டவர் மேல என்ன இருக்குது? எந்த குற்றமும் இல்லை. ஆனால் குற்றம் இல்லாதவர்கள் பாதிக்கப்படுறாங்க. சோத்திரம். அவர்களை தேற்றுவார்கள். அவர் பட்சபாதமாய் அவருக்கு சாதகமாய் இருந்து துணையா நிற்பவர் யாரும் இல்லை. சோத்திரம். நீதிக்கு துணையா இருக்க யாரும் இல்லை. துன்மார்க்கருக்கு துணையா இருக்கிறதா நேரம் இருக்காங்க. சோத்திரம். இதைத்தான் உலகத்துல இன்னைக்கு பூமியில நிகழ்ந்து கொண்டிருக்கிற காரியம். அதைத்தான் இந்த இடத்துல நம்ம இன்று பார்க்கிறோம். ஆனா பரிசுத்தமான வேதத்துல நம்ம ஆவிக்குரிய ஜீவியத்தில் நம்ம பார்க்க வேண்டுமானால், சோத்திரம், இந்த உலகத்தில் இருக்கப்படுகிற போது இதோ ஒடுக்கப்பட்டவருடைய கண்ணீரை கண்டேன். அப்போ ஒடுக்கப்பட்டவருடைய கண்ணீரை எங்கே ஆண்டவர் கண்டாரு? சோத்திரம். எந்த இடத்துல பார்க்கிறோம்? ஆமா. சோத்திரம். இஸ்ரவேல் மக்களை பார்க்கிறோம்.
அப்புறம் யாரை பார்க்கிறோம்? அன்னாளை பார்க்கிறோம். ஸ்தோத்திரம். அப்புறம் யாரை பார்க்கிறோம்? சொல்லுங்க, யாரால ஒடுக்கப்பட்டாங்க? ஸ்தோத்திரம். யோசேப்பு. ஆமென். ஸ்தோத்திரம். அடுத்து ஆமா, தானியேல் கூட ஸ்தோத்திரம் பார்க்கிறோம். ஸ்தோத்திரம். அப்ப ஒடுக்கப்படுகிற சம்பவத்தை நம்ம பார்க்கிறோம். ஸ்தோத்திரம். அன்னாள்ங்கிற ஒரு மனுஷி தன் வீட்டுக்குள்ளேயே தன் குடும்பத்திலேயே ஸ்தோத்திரம் தன்னுடைய கணவர் ஆறுதல் சொல்லுகிறார். ஸ்தோத்திரம். அல்லேலூயா. தன்னுடைய கணவர் ஆறுதல் சொல்லுகிறார். ஆனாலும் தன்னுடைய கணவனாகிய மறுமனையாட்டி மூலமாய் தன் இருதயத்தில் உடைந்து நொறுக்கப்பட்டு இருக்கிறார். ஸ்தோத்திரம். தன் கணவன் தன் மனைவி அன்னாளை நேசிக்கிறான். நேசித்தாலும் தேர்தல் வரல, ஒரு ஆறுதல் வரல. யாருக்கு? அன்னாளுக்கு கிடைக்கல. யாருக்கு கிடைக்கல? அன்னாள் கிடைக்கல. முக்கிய குடும்பத்தில் தலைவர் யாரு? புருஷன். புருஷன் உண்மையா நேசிக்கிறான். ஆனாலும் அன்னாளுக்கு என்ன கிடைக்கல? சமாதானம் கிடைக்கல, ஆறுதல் வரல, ஒரு தேர்தல் கிடைக்கல. ஆனா வேதம் சொல்லுது அந்த இடத்துல, இந்த அன்னாளுங்கிற மனுஷி தன் கணவன் சொல்லப்பட்ட எவ்வளவு ஆறுதலும் அன்பும் இருந்தும் தேர்தல் கிடைக்காம தேவ சமூகத்துல அவளுக்கு ஆறுதல் கிடைக்குது. அல்லேலூயா. அப்ப கர்த்தரிடத்துல ஆறுதல் கிடைக்கிறது. ஸ்தோத்திரம். அதான் வேதம் சொல்லுது, இதோ ஒடுக்கப்பட்டவருடைய கண்ணீரை கண்டேன். ஸ்தோத்திரம். இந்த அன்னாளுங்கிற மனுஷிக்கு தேவனுடைய சமூகத்துல ஆறுதல் கிடைக்கப்பட்டது. ஸ்தோத்திரம். அதே போல பிரியமான தேவ பிள்ளைகளை, நீங்களும் நானும் அநேக காரியங்களிலே ஸ்தோத்திரம் நம்மளை யாரும் தேற்றுவார் இல்லையே, எனக்கு ஒரு ஆறுதலான ஒரு வார்த்தை யாரோ சொல்வார் இருப்பாங்களா? ஒரு ஆறுதல். ஸ்தோத்திரம். ஸ்தோத்திரம். நம்ம எவ்வளவு பெரிய உயர்ந்த சாடத்துல நாணம் உள்ளவளாக இருந்தாலும், நாணம் உள்ளவனாக இருந்தாலும், தனக்குன்னு செல்ல ஒரு இடுக்கு வரப்படிய போது யாராவது நமக்கு ஒரு ஆறுதல் கிடைக்குமா சொல்லி எங்க இருக்கோம். அல்லேலூயா. அல்லேலூயா. எப்படியாப்பட்ட பலசாலியா இருந்தாலும் என்ன பண்ணுவோம்? ஸ்தோத்திரம். நம்ம பலமே நம்ம மாறிடுவோம். அல்லேலூயா. அப்ப அந்த இடத்துல ஒரு ஆறுதல் சொல்லுவதற்கு யாரும் இல்லை. ஆனா இந்த மனுஷிக்கு, அன்னாளுக்கு, தான் நேசிக்கிற ஒரு கணவன் சொல்லியும் அந்த ஆறுதல் அன்னாளுக்கு கிடைக்கல. அல்லேலூயா. குடும்ப தலைவர். ஸ்தோத்திரம். கணவன் துணையா இருக்கிறான். ஸ்தோத்திரம். அப்படி இருந்தும் அந்த அன்னாளுக்கு ஆறுதல் கிடைக்கல. அந்த கிடைக்காததான் தேவ சமூகத்தில் போய் அவர் கண்ணீரிட்டு அழுது புலம்புகிறாள். ஸ்தோத்திரம். அல்லேலூயா. ஆசாரியனா இருக்கக்கூடிய ஆசாரியனிடத்துல என்ன கிடைக்கல? ஆறுதல் வரல. ஆனா தேவனுடைய சமூகத்திலிருந்து அவளுக்கு ஆறுதல் கிடைக்கிறது. ஸ்தோத்திரம். ஒரு தேற்றுதல் வருது. அதே போல இந்த நாட்களிலே கர்த்தருடைய சமூகத்திலே நம்ம என்ன பண்ணணும்? ஸ்தோத்திரம். தேற்றுகிறவர் நமக்கு உண்டு. அல்லேலூயா. நமக்கு ஒருவர் உண்டு, தேற்றுகிறவர் நமக்குள் இருக்கிறார். அல்லேலூயா. இந்த நாளிலே பிரியமான தேவ பிள்ளைகளே, நம்முடைய ஆத்துமா புருஷன். சரீர புருஷன் அல்ல. அல்லேலூயா. ஆத்துமா புருஷன். ஸ்தோத்திரம். அல்லேலூயா. ஆணா இருந்தாலும் பெண்ணா இருந்தாலும் அவர்தான் நமக்கு மணவாளன். அல்லேலூயா. அல்லேலூயா. ஆணா இருந்தாலும் பெண்ணா இருந்தாலும் நமக்கு மணவாளன் யாரு? அவர்தான் ஆத்துமா புருஷன். இந்த ஆத்துமா கண்ணீரோடு புலம்பலோடு இருந்தாலும் தன் உலக கணவனும் உலக மனைவியும் நம்மளை ஆறுதல் கொடுக்க முடியாது. நம்ம பெற்றெடுத்த பிள்ளைகளை நமக்கு ஆறுதல் படுத்த முடியாது. ஆனா நம்மளை உருவாக்கினவர், தெரிந்து கொண்டவர் ஒருவர் தான் நமக்கு அந்த ஆறுதலை கொண்டு வர முடியும். அல்லேலூயா. அல்லேலூயா. அந்த ஆறுதலை கொடுக்கிற ஒருவர் உண்டு நமக்கு. அல்லேலூயா. அந்த தேர்தலை கொடுக்கிறவர் நமக்கு ஒரு மீண்டும் இன்னொரு வசனத்தை எடுத்து வாசிக்கலாம். புலம்பல்ல இங்க ஒரு இடத்துல ஒரு புலம்பலை பார்க்கிறோம். ஸ்தோத்திரம். எரோமியாவுக்கு அடுத்து புலம்பல் முதல் அதிகாரம். ஸ்தோத்திரம். ஸ்தோத்திரம். 2வது வசனத்தை 9வது வசனத்தை வாசிக்கலாம். ராக்காலத்திலே அழுது கொண்டிருக்கிறாள். அவளுடைய கண்ணீர் அவள் கன்னங்களில் வடிகிறது. அவளுடைய நேசர் எல்லாருக்குள்ளும் அவரை தேற்றுவார் ஒருவரும் இல்லை. அவளுடைய சிநேகிதர் எல்லாரும் அவளுக்கு துரோகிகளும் சத்துருக்களும் ஆனார்கள். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். அப்படியே 9வது வசனத்தை வாசிக்கலாம். அவளுடைய அசுஷம் அவள்
வஸ்திர ஓரங்களில் இருந்தது. ம். தனக்கு வரப்போகிற முடிவை நினையாதிருந்தாள். ம். ஆகையால் அதிசயமாய் தாழ்த்தப்பட்டு போனாள். ம். தேற்றுவார் இல்லை. கர்த்தாவே, என் சிறுமியை பாரும். பகைஞன் பெருமை பாராட்டினானே. அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த திருநாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. 2வது வசனம், ராக்காலத்திலே அழுது கொண்டிருக்கிறார். ஸ்தோத்திரம். இன்னைக்கு நம்மளே பார்க்கலாம். ஸ்தோத்திரம். தன் குடும்பத்துல சூழ்நிலை இருந்தாலும், நமக்கு இரவு வேளையில எவ்வளவு பிரச்சனை இருந்தாலும் சரி, நமக்கு ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிற ஒரு ஓய்வு. ஸ்தோத்திரம். என்ன ஓய்வு? தூக்கம் தான். ஸ்தோத்திரம். இந்த தூக்கத்துல நல்ல ஓய்வு கிடைக்கும். ஸ்தோத்திரம். இந்த தூக்கத்தை ஆண்டு நமக்கு ஏற்படுத்தி வைத்திருக்கிறார். ஆனா இந்த தூக்கம் நமக்கு என்ன? ஸ்தோத்திரம், வரமாட்டேது. ஸ்தோத்திரம். அது எப்படியா இருந்தான்? ராக்காலத்தின் கண்ணீராய் ஸ்தோத்திரமா இருக்கு. ஸ்தோத்திரம். காரணம், அவளுடைய கண்ணீர் அவள் கன்னங்களில் வடிகிறது. ஸ்தோத்திரம். அவள் தூங்கல. கண்கள் ஓய்வெடுக்கணும். கண்கள் ஓய்வெடுக்காம என்ன பண்ணுது? ஸ்தோத்திரம், அழுகிறாள். அழுத என்ன பண்ணுது? தன் தண்ணீராலே தன் கண்ணங்களா என்ன பண்ணுதான்? ஸ்தோத்திரம், வடிகிறது. சொல்லுவாங்க, என்னுடைய தலைகாணி என்னாச்சு? தண்ணீராலே நனைஞ்சு போச்சு. ஸ்தோத்திரம். அந்த அளவுக்கு நான் அழுதேன். என்னுடைய பிரச்சனைகள், என் வேதனை, என்னுடைய அவமானங்கள் எனக்கு என்ன செய்யறது? அப்ப ரா காலத்துல தன்னுடைய காரியங்கள் அவ்வளவு வேதனை. ஸ்தோத்திரம். தூங்க முடியுமா? சொல்லுவாங்க, நான் எத்தனையோ ஆண்டுகள் ஆச்சுங்க நான் தூங்க. அப்படி சொல்லுவாங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. ஸ்தோத்திரம். 1 நாள் 2 நாள் சொல்லல, எத்தனையோ ஆண்டுகள் நான் பண்ணல. கரெக்ட், நிம்மதியா தூங்கல. ஸ்தோத்திரம். தூக்கம் வந்துச்சு, அது என்னை அறியாமல் எப்படியே நடந்து போச்சு. ஆனா மெய்யாகவே என்ன பண்ணல? தூங்கல. தூங்கினதுமான நிறைவுல தூங்கி எஞ்சிருச்சா 10 நிமிஷம் தூங்கினாலும் அவருடைய நிறைவு வரும். எங்க வீட்டுக்கு பாசமா சொல்லுவாங்க, இந்த மனுஷன் இப்பதான் பேசிக்கிட்டு வந்துச்சு, அடுத்து தூக்கிட்டானே, இல்லை சாரி தூக்கிட்டாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஸ்தோத்திரம். அல்லேலூயா. என்ன பேசினாலும் தூங்கிட்டாரு அப்படின்வாங்க. அதே போல ஸ்தோத்திரம். அப்ப தூக்கம் என்பது எல்லாத்துக்கும் என்னது? வரப்பிரசாதம். தூக்கம் தான் உலகத்துல வரப்பிரசாதம். ஸ்தோத்திரம். அப்ப நல்லா தூங்கணும். ஸ்தோத்திரம். தன் ஆத்மாவுல நல்ல ஓய்வு. அப்ப இந்த தூக்கம் நமக்கு இல்லாம அழுது கண்ணீர் புலம்பி இப்படியா இருக்கிறது காரியம் எத்தனை பேர் ஸ்தோத்திரம் இருக்கிறாங்க இல்லையா? அப்ப இந்த அண்ணாலும் இதே போலதான் இருந்திருக்கிறாள். ஸ்தோத்திரம். அல்லேலூயா. அதனாலதான் இந்த கண்ணீருக்கு அந்த தேவ சமூகத்துல பதில் கிடைத்தது. அல்லேலூயா. ஸ்தோத்திரம். எத்தனை ராக்காலங்களில அன்னாள் புலம்பி இருக்கிறாள். ஸ்தோத்திரம். கண்ணீர் சிந்திருக்கிறாள். ஆனா அவைகள் மத்தியிலே இருந்தனால்தான் அதே கண்ணீரை ஆனந்த களிப்பாக மாற பண்ணினார். ஸ்தோத்திரம். சங்கீதம் 30வது அதிகாரம் 11ஆம் வசனம். கண்ணீர் என்ன பண்ணார்? ஆனந்த களிப்பாக மாற்றினார். ஸ்தோத்திரம். மாற பண்ணினார். ஸ்தோத்திரம். என் புலம்பலை ஆனந்த களிப்பாக மாற பண்ணினீர். ஆமென். அப்புறம் புலம்பலை, யாருடைய புலம்பலை? என்னுடைய புலம்பலை. ஸ்தோத்திரம். அப்ப அன்னாருடைய புலம்பலை மாற்றினவர் கர்த்தர். அல்லேலூயா. அதே போல இந்த நாட்களிலே ஸ்தோத்திரம், பிரியமான தேவ பிள்ளைகளே, நம்முடைய புலம்பலை, நம்முடைய சோர்வுகளை எல்லாவற்றையும் மாற்ற வல்லமை உள்ளவராக இருக்கிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. அப்படியா கர்த்தர். அதே ஸ்தோத்திரம். வாசிப்போம். மீண்டும் 9ஆம் வசனம் வாசிக்கலாம். அவளுடைய அசுசம் அவள் வஸ்திர ஓரங்களில் இருந்தது. தனக்கு வரப்போகிற முடிவை நினையாதிருந்தாள். ஆகையால் அதிசயமாய் தாழ்த்தப்பட்டு போனாள். ஆமென். ஸ்தோத்திரம். வேதத்துல புதிய ஏற்பாடுல பார்க்கிறோம், ஒரு மனுஷியை காண்கிறோம், பெரும்பாடுள்ள ஸ்திரீ. அவள் சரீரபூர்வமாய் ஸ்தோத்திரம் என்ன இருந்தது? வேதனை இருந்தது. ஸ்தோத்திரம். சரீரபூர்வமாய் அவள் அநேக காரியங்களை ஸ்தோத்திரம். அவருடைய காரியம் அசுத்தமான அருவருப்பான காரியம். அவள் விசாரிப்பற்றவளாக இருந்தாள். ஸ்தோத்திரம். மற்றவருடைய பார்வையிலே அவ்விதமாக இருந்தாள். ஸ்தோத்திரம். அப்படிப்பட்ட சூழ்நிலையில தான் அந்த மனுஷி இருந்தாள். ஸ்தோத்திரம். அந்த பெரும்பாடுள்ள ஸ்திரீ. ஸ்தோத்திரம்.
ஆனால் ஆண்டவர் என்ன பண்ணினார்? ஸ்தோத்திரம். அந்த மனுஷன் தூங்கி இருப்பாளா? தூங்கி இருக்க முடியுமா? எத்தனை வருஷம்? 12 வருஷம். 12, ஒரு நாள் 2 நாள் இல்லை, அப்புறம் 12 வருஷம் அவ்வளோ வேதனை இருந்திருக்கும், எவ்வளவு அசிங்கம் இருக்கும், எவ்வளவு அவமானம் இருக்கும். இவைகள் மத்தியில் அந்த மனுஷி இருந்தால், ஆனா ஆண்டவர் ஸ்தோத்திரம் அந்த மனுஷிக்கு என்ன பண்ணார்? ஸ்தோத்திரம் என்ன பண்ணினார்? அந்த அற்புதத்தை செய்தார் என்று இப்ப பார்க்கிறோம். அந்த வேதனைக்கு முற்றுப்புள்ளி வைத்தார். ஸ்தோத்திரம். விசாரித்தார். ஸ்தோத்திரம். அல்லேலூயா. அதே போல இந்த நாட்களிலே அந்த மனுஷிக்கு எப்படி ஒரு ஆறுதலான ஒரு சாட்சியை ஏற்படுத்தினாரோ, அதே போல இந்த நாட்களில் ஸ்தோத்திரம் கண்டிப்பா ஸ்தோத்திரம் செய்வாரா செய்ய மாட்டாரா? செய்வார். ஸ்தோத்திரம். அதே போல இந்த நாட்கள் அந்த கண்ணீரை எவ்விதமாய் ஆனந்த களிப்பாய் மாற்றினாரோ, அந்த பெரும்பாடுள்ள ஸ்திரிக்கு அதே போல இந்த நாட்களில் நம்முடைய ஜீவியத்தில் அந்த அற்புதங்களை, அந்த தேர்தல், அந்த தேற்றுதல் நமக்கு வரும். அல்லேலூயா. நீங்க விசுவாசிங்க. ஏனென்றால் அதே ஆண்டவர் நம்ம கூடவே இருக்கிறார். ஸ்தோத்திரம். அந்த ஆண்டவர் நமக்கு ஒருவராக இருக்கிறார், நம்ம குடும்பத்தில் ஒருவராக இருக்கிறார். அல்லேலூயா. சொல்லுங்க. நம்ம வீட்டில் நம்ம குடும்பத்தில் உள்ள ஒருவராக இருக்கிறார். ஸ்தோத்திரம். நம் குடும்பத்தில் இருக்கிறவர்கள் கூட செய்யப்படாத காரியத்தை இவர் நமக்கு செய்வார். ஸ்தோத்திரம். அல்லேலூயா. நம்ம குடும்பத்தில் இருக்கும். ஸ்தோத்திரம். என்ன இருக்கும்? சொந்தம் இருக்கும், உறவு இருக்கும், வேற என்ன இருக்கும்? அவன் எல்லாம் இருக்கும். பணமும் இருக்கும், ஐஸ்வர்யம் இருக்கும். இந்த மனுஷிக்கு பெரும்பாலுள்ள ஸ்திரிக்கு என்ன இருந்தது? எல்லாம் இருந்தது. ஆமென். ஸ்தோத்திரம். அவை நிமித்தமாய் இந்த மனுஷிக்கு சுகம் கிடைக்கல. ஸ்தோத்திரம். கர்த்தர் தான் அந்த சுகத்தை கொடுத்தார். இந்த உலகத்தில் இருக்கிற மனுஷங்களா நம்ம உறவு இருக்கு, சொந்தம் இருக்குது, நம்ம பணம், ஐஸ்வர்யம், இது நமக்கு ஆரோக்கியம் தரும் அல்ல. சீரியஸ்ல பார்க்கிறோம். எவ்வளோ பணத்தை கொடுத்தாலும் நமக்கு சாட்சி மத்தியில் இருக்காங்க. எப்போ கொடுப்பாங்க டேட்டு? ஆமாம். பால்காரமாவுக்கு ஸ்தோத்திரம் 2 வருஷம் டைம் கொடுத்துருக்காங்க. அது தெரிய என்ன பண்ற? ஸ்தோத்திரம். அல்லேலூயா. சிஸ்டர் நம்ம பணத்தை கட்டிட்டு 4-5 மாசமா தள்ளி பண்ணாங்க. ஸ்தோத்திரம். ஆபரேஷன் பண்ணதுக்கு ஸ்தோத்திரம். இன்னைக்கு அதுதான் நிலைமை. ஸ்தோத்திரம். அப்ப எல்லாம் இருந்தாலும் ஸ்தோத்திரம் கர்த்தர் தான் இலவசமான சுகத்தை இந்த இடத்துல இந்த மனுஷிக்கு கொடுத்தார். அல்லேலூயா. ஆனா இந்த மனுஷிக்கு, அந்த பெரும்பாலுள்ள ஸ்திரிக்கு கர்த்தர் அந்த அற்புதத்தை செய்தார். அதே போல நம்முடைய ஜீவியத்துல அந்த நன்மைகளை செய்வதற்கு நமக்கு ஒருவர் இருக்கிறார். ஸ்தோத்திரம். பணம் இருக்குது, உறவு இருக்குது, சொந்தம் இருக்குது, அது மேல நம்ம கண்ணீர் வைக்க கூடாது. ஸ்தோத்திரம். ஆண்டவர் மேல வைக்கணும். ஸ்தோத்திரம். கண்கள். ஸ்தோத்திரம். இந்த கண்ணீர், அந்த அன்னாளுடைய கண்ணீர் கர்த்தர் மேல நோக்கினதுனாலதான் அந்த அற்புதத்தை, அந்த நன்மையை பெற்றுக்கொண்டால். ஸ்தோத்திரம். அதனால இந்த நாளில கூட நம்ம ஆண்டவர் மேல ஸ்தோத்திரம் கண்ணோக்கமாக இருக்க வேண்டும். ஸ்தோத்திரம். அல்லேலூயா. அல்லேலூயா. ஸ்தோத்திரம். சரி, இரண்டாவது காரியம் விசாரிப்பு. நம்மளை ஆண்டவர் விசாரிக்கணும். ஸ்தோத்திரம். நீ உலகத்துல ஒரு நம்ம விசாரிக்கணும். பக்கத்துல இருந்தா கூட விசாரிக்க மாட்டோம். விசாரிக்கிறோமா? எப்படி இருக்கீங்க? ஆமா, பேச மாட்டோம். ஆமா, செல்போன்ல தான் பேசுறோம். செல்போன்ல அதிகமா பேசுறோம். ஸ்தோத்திரம். அப்படியே போயிட்டு ஸ்தோத்திரம். அப்ப ஸ்தோத்திரம் வேதத்துல வாசிக்கிறோம். எசேக்கியேல் 34வது அதிகாரம் 6வது வசனம். எசேக்கியேல் 34:6. என் நாடுகள் சகல மலைகளிலும் உயரமான சகல மேடுகளிலும் அலைப்புண்டு, பூமி எங்கும் என் நாடுகள் சிதறித்திருக்கிறது, விசாரிக்கிறவனும் இல்லை, தேடுகிறவனும் இல்லை. அல்லேலூயா. ஸ்தோத்திரம். இந்த இடத்துல ஸ்தோத்திரம் 34வது அதிகாரத்துல இப்படியாய் 6வது வசனம் சொல்லுது. ஸ்தோத்திரம். என் ஆடுகள் சகல மலைகளிலும் உயரமான சகல மேடுகளிலும் அலைப்புரண்டு பூமியின் மீதெங்கும் என் ஆடுகளை சிதறித்திருக்கிறது, விசாரிக்கிறவனும் இல்லை, தேடுகிறவனும் இல்லை. ஸ்தோத்திரம். நமக்கு ஒரு மந்தை இருக்குது. அந்த மந்தைகள் என்ன பண்ண? ஸ்தோத்திரம். மந்தைனா ஆடு இருக்கல்லவா? அந்த ஆடுல என்ன பண்ணணும்? ஸ்தோத்திரம். நம்ம என்ன பண்ணணும்? எப்படி விசாரிக்கணும்? அது வழக்கமா இரவு வேலையில போய் ஆட்டை ஓட்டிட்டு போலாமா காட்டுக்கு?
அப்ப எப்ப போனோம், அது எந்தெந்த டயத்துல காலையில எழுந்து என்ன பண்ணணும், சோத்திரம், தான் ஆடுகளை ஓட்டிட்டு போய் சோத்திரம், அவைகளுக்கு வேண்டிய ஆதாரம் எங்கேக்குரிய மேய்ச்சல் இருக்குதோ அந்த இடத்துல அந்த மேய்ச்சலுக்குள்ள நடத்தி, அந்த மேய்ச்சலுக்குள்ள நடத்தி அதுக்கு வேண்டிய தண்ணீரை தாகத்துக்கு அதை கொடுத்து, அவைகள் ஈவினிங்குள்ள அதுக்குரிய ஆதாரங்களை ஃபுல்லா சோத்திரம் வயிற்று நிறைய கொடுக்கத்தக்க ஆதாரத்தை அந்த இடத்துல ஃபுல் பண்ணி நிரப்பி, எந்த இடத்துல அந்த மேய்ச்சல் கொடுக்கணுமோ அந்த மேய்ச்சலை கொடுத்து அந்த மேய்ப்பன் செய்கிறது போல, அல்லேலூயா, அதுல எந்த ஆடு அதுல குறைவாக சாப்பிட்டு இருக்குது, அது ஒழுங்கா சாப்பிடலையோ, அது மீண்டும் என்ன பண்ண சோத்திரம் ஈவினிங்குள்ள அது நிறைவான ஆதாரத்தை கொடுத்து அதை நடத்துகிற ஒரு மேய்ப்பன் சோத்திரம். எப்படி ஒரு ஜீவராசியா இருக்கக்கூடிய ஆடுகளை எப்படி பராமரித்து அதை விசாரிக்கிறோமோ அதே போலதான் சோத்திரம் நம்ம என்ன பண்ணணும், சோத்திரம். இப்ப நம்மளே வச்சுக்கிறோம், இப்ப ஸ்கூலுக்கு ரோஜர் சரி வச்சுக்கோங்க, காலையில எடுத்து டிஃபன் பாக்ஸ் எடுக்காம போயிட்டான், சோத்திரம். யாரு? ஆமா, போயிட்டாரு. அவரு என்ன காரணம்? பிஸி, மறந்துட்டான், பாவம், ஸ்பீட்ல போயிட்டாரு. அப்ப என்ன பண்ணும், சோத்திரம். நம்ம பார்த்து என்ன பண்ணுவோம், ஐயோ பிள்ளை பட்னியா இருக்கு, பெத்த தகப்பன் துடிதான் துடிக்கிறியோ, ஏன்னா கஷ்டப்பட்டு சமைச்சிருக்காங்கல்ல, சமைச்சது வேஸ்டா போயிடும். ஏன்னா பெத்த தகப்பன் சமைக்கல, பசியோட தாங்கிடுவான், சமைச்சது வேஸ்டா போயிடும். கஷ்டப்பட்டு 6 மணிக்கு எதிர்த்து சமைக்கிறது வேஸ்டா போயிடுங்களவா? அப்ப அதுக்காக நம்ம சோத்திரம். போங்க, பெத்தையில நீ போ. யாரு? ஒரு வீட்டுல ஒருத்தர் இருக்காருல்ல, ஆமா ஆமா, வெடுகுடி செய்யறதுக்கு ஒருத்தர் இருக்காருல்ல, யாரு? அவன் பிள்ளைக்கு அப்பா. ஆமா, சோத்திரம். என்ன பண்ணும், கொடுத்துருவோம். அப்ப எதுக்கு பெத்தைனா கொடுத்து வரணும், சோத்திரம். அப்ப என்ன இதே போல என்ன பண்றது, அப்ப என்ன பண்ணணும், சோத்திரம். அப்ப அப்ப அதுக்குரிய ஆதாரத்தை கொடுக்கலன்னு எப்படி பெத்த தாய் தகப்பனாருடைய இருதயங்கள் எப்படி பிள்ளை குறித்து துடிக்குதோ அதே போலதான் சோத்திரம் நாம் விசாரிக்கிறவர்களாக காணப்படும். ஏன்னா பிள்ளை மற்ற பிள்ளைய சாப்பிடுவாங்க, நம்ம பிள்ளை வெறுமையா இருக்கும், சோத்திரம். ஏன்னா அப்பதான் அதிகமா பசிக்கும். அப்பதான் பசி கொண்டு பிள்ளைதான் பசிக்கும், அதே போல சோத்திரம். அப்ப இதே போல சோத்திரம் ஆண்டு இடத்துல நம்ம என்ன பண்ணணும், சோத்திரம் விசாரிக்கிறவர்களாக இருக்கணும், சோத்திரம். நம்ம ஒவ்வொரு இடத்துல என்ன பண்ணணும், விசாரிக்கணும். அப்ப என்ன விசாரிக்கணும், நம்ம குடும்பத்தில் உள்ளவர்கள் இடத்துல என்ன பண்ணணும், சோத்திரம் நம்மளை ஒருத்தர் விசாரிக்கலாம் இருக்கணும். அப்ப அந்த விசாரிப்புக்காரனாக இருக்கிற ஒரு காரியத்தை பார்க்கிறோம். வேதத்தின்படி சோத்திரம் பார்க்கப்படுகிற போது சோத்திரம் ஒரு மனிதனை பார்க்கிறோம், சோத்திரம். என்ன நடக்குது அப்படின்னா இங்க பார்க்கலாம், சோத்திரம். சங்கீதம் 69வது அதிகாரம் 20வது வாசிப்போம். சங்கீதம் 69:20. நிந்தை என் இருதயத்தை பிளந்தது, நான் மிகவும் வேதனைப்படுகிறேன். எனக்காக பரிதபிக்கிறவன் உண்டோ என்று காத்திருந்தேன், ஒருவனும் இல்லை. தேற்றுவர்களுக்கு காத்திருந்தேன், ஒருவனையும் காணேன். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். இங்க ஸ்தோத்திரம் பார்க்கிறோம், அந்த விசாரிப்பதற்கு ஸ்தோத்திரம், பரிதபிப்பதற்கு ஸ்தோத்திரம், பரிதபிப்பதற்கு ஸ்தோத்திரம். பைபிள்ல ஒரு மனுஷனை குறித்து சொல்லப்பட்டது, ஸ்தோத்திரம். யோபுங்கிற மனுஷன் சீமானாக இருக்கிறான், ஸ்தோத்திரம். செல்வ சீமானாக இருக்கிறான். அவனுடைய நிலைமை ஒரு நாள் ஸ்தோத்திரம் செகண்ட்ல என்னாச்சு, எல்லாத்தையுமே இழந்து 0 ஆயிட்டான், ஸ்தோத்திரம். தன்னுடைய நண்பர்கள் வர்றாங்க, ஸ்தோத்திரம். 3 நபர்கள் வராங்க, ஸ்தோத்திரம். பாவம், நம்முடைய நண்பன் மோசமான நிலையிற்காக கேள்விப்பட்டு வராங்க, ஸ்தோத்திரம். கேள்விப்பட்டு விசாரிப்பு நடக்குது, ஸ்தோத்திரம். ஆனா யோபுடைய அவங்க நண்பர்களை விசாரித்த பிறகும் அந்த யோபுடைய நிலைமை, மனநிலைமை எப்படிப்பட்ட நிலைமை தெரியுமா? எப்பயும் போலே கர்த்தரையே சார்ந்திருக்கிறான், ஸ்தோத்திரம். இவங்க என்ன சொல்றாங்க, எப்படிப்பட்ட விசாரிக்கிறாங்க? எப்பா, நீ நம்பிக்கிட்டு இருக்கிற கடவுளுக்கு ஏதோ துரோகம் பண்ணிட்டியோ, ஏதோ பாவம் பண்ணிட்டியோ, அதனாலதான் ஆண்டவர் உன்னை தண்டிச்சிட்டாரோ.
விசாரிப்பை குறித்து என்ன பண்றாங்க? எப்படி விசாரிப்பா இருக்குது? இந்த தவறுகளுக்கெல்லாம் காரணம் நீதானோ குற்றப்படுத்துகிற ஒரு காரியமாக தன் நண்பர்கள் விசாரிக்கிறார்கள். ஸ்தோத்திரம். இதன் நிமித்தமாய் யோபுக்கு எப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை ஏற்படுது? இவனுடைய விசாரிப்பை இவன் ஏற்கவில்லை. ஸ்தோத்திரம். அல்லேலூயா. ஏற்றுக்கொள்ளவே இல்லை. ஸ்தோத்திரம். ஏன்னா இவன் என்ன பண்றான்? மேற்கொண்டு என்ன பண்றாங்களே? ஆமா, ஸ்தோத்திரம். காயப்படுத்துகிற காரியமா இருக்குது. ஆனால் இவன் அந்த நிலையிலையும் இவன் யாரை சார்ந்திருக்கிறான்? எனக்கு ஒருவர் கர்த்தர் இருக்கிறார். ஸ்தோத்திரம். ஆமா, கர்த்தர் இருக்கிறார். ஸ்தோத்திரம். அப்ப அது மட்டும் இல்ல, சரி கூடவே இருந்த ஒரு அம்மா இருக்கிறாங்க. ஸ்தோத்திரம். அந்த அம்மா என்ன பண்ணுது? ஸ்தோத்திரம். எப்படிப்பட்ட ஒரு விசாரிப்பா விசாரிக்குது? திட்டுது. பாவம், அதுக்கு அதுதான் தெரியும். ஆமா, சரீரமாச்சே, ஒரு விழா இருப்பாச்சே, என்ன பண்ணது? ஆமா, ஸ்தோத்திரம். நீ இன்னும் அந்த கடவுளை நம்பிக்கிட்டு இருக்கியா? உன் கூட இருக்கிறாங்கிற உன் கூட இருந்த கடவுள் தான் எல்லாத்தையும் இழந்து போயாச்சே. இன்னமும் அந்த கூட இருக்கிறா சொல்லிக்கிட்டு இருக்க சொல்லி என்ன பண்ணாங்க அந்த அம்மா? நீ நம்பிக்கொண்டிருக்கிற கடவுளை நீ என்ன பண்ணு? தூசித்து ஜீவனை விடுங்கிறாங்க அந்த அம்மா. ஸ்தோத்திரம். அந்த அம்மா அதோட பயங்கரமா விசாரிக்குது. ஸ்தோத்திரம். ஆமா, சேர்த்துருங்கிறாங்க. ஸ்தோத்திரம். இந்த நிலையில தான் விசாரிப்பு நடக்குது. ஸ்தோத்திரம். யாரை குறித்து? யோபு குறித்து. யோபு குறித்து பரிதாபத்தோடு வரிந்து விசாரிக்கிற யாவரும் இப்படிதான் விசாரிக்கிறாங்க. இவன் சொல்றான், யோபுங்கிற மனுஷன், அல்லேலூயா, நன்மை பெற்ற நான் யாரிடத்துல? அவரிடத்துல நான் நன்மை பெற்றிருக்கிறேன், தீமை அனுபவிக்க எனக்கு உண்டு. ஸ்தோத்திரம். அதே போலதான் அந்த நாட்களில. அப்ப என்ன அர்த்தம்? அந்த விசாரிப்பு இருக்கு. அப்படி என்ன நிமித்தமாய் கர்த்தர் விசாரிக்கிறார். ஸ்தோத்திரம். எப்படிப்பட்ட விசாரிப்பு வருது? அவர் விசாரிக்க எப்படி இருப்பது? ரெட்டிப்பான நன்மை, இழந்ததை திரும்ப தருகிறார். அதுதான் கர்த்தருடைய விசாரிப்பு. தேவன் விசாரித்தார்னா ஒரு முடிவு வந்துடும். மனிதனுடைய விசாரிப்புல வேதனை பெருகும். என்ன பண்ணுவாங்க? மனுஷன் விசாரிப்பான், அப்படியா இப்படியா, அதுக்கு முடிவு கிடைக்காது. நீ அப்படி பண்ணியிருப்ப, நீ இப்படி பண்ணியிருப்ப, அதனாலதான் இப்படி நடந்தது சொல்லி என்ன பண்ணுவாங்க? அத பிரச்சனையே 2 மடங்கு ஆக்குவாங்க. சோதரம். இதுதான் மனுஷனுடைய விசாரிப்பு, நண்பருடைய விசாரிப்பு. ஆனால் அவர் மேல நம்பி இருக்கிற அந்த ஆண்டவர் விசாரிப்பாரானால், அந்த ஆண்டவர் நம்ம கூட இருக்கிறார் என்பதை இருப்போமானால், அந்த ஆண்டவர் விசாரிப்பாரானால் நாம் இழந்ததை ரெட்டிப்பாக ஆண்டவர் தருவார். அல்லேலூயா. அதான் விசாரிக்கிற கர்த்தர். அல்லேலூயா. அந்த விசாரிக்கிற கர்த்தர் நமக்கு ஒருவர் இருக்கிறார். நம்ம குடும்பத்தை நடத்துவதற்கு ஒருவர் இருக்கிறார். அல்லேலூயா. 3வது காரியமாக ஸ்தோத்திரம், நன்மை செய்வதற்காக. ஸ்தோத்திரம். என்ன செய்யணுமா? நன்மை செய்வதற்கு கர்த்தர் இருக்கிறார். ஸ்தோத்திரம். நன்மை தான் அவர் செய்வார், வேற எதுவும் தீமையே செய்ய மாட்டார். அல்லேலூயா. நன்மை மட்டும்தான் அவருக்கு செய்ய தெரியும். ஸ்தோத்திரம். வேதம் சொல்லுது, நன்மை செய்கிறவராய் இந்த பூமியில சுற்றி திரிந்தாராம். ஸ்தோத்திரம். ஆமென். இந்த பூமியில அவர் சுற்றி திரிகிறார். ஸ்தோத்திரம். அப்ப நன்மை செய்கிறவர் யாரு அப்படின்னா ஸ்தோத்திரம். அப்ப நன்மை செய்கிறவர் யாரு இருக்கிறாரு? கர்த்தர். அப்ப பூமியில் உள்ளவங்க நன்மை செய்ய முடியாதா? இன்னைக்கு இருக்குமே, உறவுகள் இருக்கிறோம், பெத்த தாத்தப்பன் இருக்கிறாங்க, தாயா இருக்கிறாங்க, இருக்கிறோமா இல்லையா? இப்ப நம்ம கெட்டதா செய்யற பிள்ளைகளுக்கு. ஆனா வேதம் சொல்லுது, நாம் நன்மை செய்யறது போல செய்யலாம், அது தீமையா முடியுமா? சோதரம். அதனாலதான் அந்த இடத்துல சொல்லப்பட்டு, நம்ம எதை செய்தாலும் தீமையில தான் முடியுமா? சோதரம். ஆமா, பைபிள் காமிக்குது. சோதரம். உதாரணத்துக்கு நேரம் சொல்றேன். நம்ம என்ன செய்தாலும் சோதரம். இப்ப உதாரணத்துக்கு நம்ம போறோம், வண்டியில போறோம், உதாரணம் சொல்றேன். நமக்கு முன்னாடி ஒரு விபத்து நடந்து போச்சு. உடனே என்ன பண்றோம்? 101 ஏதோ ஒன்று கால் பண்றோம். நம்ம என்ன பண்ணுவோம்? சோதரம், உதவி செய்யறோம். நம்ம போக வேண்டிய இடத்துக்கும் போக முடியல,
அடுத்து நீ சாட்சி சொல்லுன்னு சொல்லுவாங்க. நம்ம என்ன பண்ணுவாங்க, நம்ம நம்பர் போய் காவல்துறைக்கு போயிருச்சு, நம்ம என்ன பண்றோம், சாட்சி சொல்லு. அந்த சாட்சி சொல்லுவதுக்கு நம்ம பண்ணணும், சோத்திரம் வரணும், சோத்திரம். நமக்கு தீமை தான் வரும். நன்மை செய்ய போனாலும் நமக்கு என்ன வருமா, தீமை தான் வரும். அல்லேலூயா. அந்த மனுஷன் போய் வச்சிருந்தார், என்ன பண்ணா, ஐயோ அவன் குடிகாரன். குடிகாரனுக்கு நம்ம சாட்சியா போக முடியுமா, போக முடியாது. அப்படிப்பட்ட இதுதான் உலகத்துடைய காரியம். அதைத்தான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ஊமையா அழகா தெளிவா சொல்லியிருக்கிறார். சோத்திரம். என்ன சொன்னாரு, ஒரு மனிதன் வீதியில் என்ன பண்ணுகிறான், கிடக்குறான், படுத்த படுக்கையா கிடக்குறான். சோத்திரம். அநேகர் என்ன பண்றாங்க, சோத்திரம், வழி விலகி போயிட்டு இருக்கிறாங்க. சோத்திரம். ஆமா, வழி விலகி என்ன பண்றாங்க, போய்கிட்டே இருக்கிறாங்க. சோத்திரம். அப்ப போகிற எல்லாரும் பார்த்துட்டு போறாங்க, பாக்குறாங்க, பார்த்துட்டு அப்படியே விலகி போறாங்க. சோத்திரம். ஆனா அந்த நல்ல சமாரியன்கிற ஒரு மனிதன் அந்த மனிதனை பார்த்து அவனுடைய காயங்களை தொடச்சு அதுக்கேற்ற மருந்து வைத்து காயங்களை கட்டி அவனை தன் கரங்களாலே கூட்டிக்கிட்டு அவனுக்குரிய இடமாக இருக்கக்கூடிய சத்திரத்துல கொண்டு போய் சேர்த்து அவனை பராமரிக்கும்படி பாதுகாக்கும்படி அவனுக்குரிய தேவையான பணத்தையும் கொடுத்து, நான் மீண்டும் நாளில் வருவேன், அது வரைக்கும் அதுக்குரிய பணத்தை கொடுத்துட்டு போகிறார். பாத்தீங்களா, அவர்தான் நல்ல சமாரியன். அல்லேலூயா. இதே போல மனுஷன் யார் செய்ய முடியுமா, இதுதான். அதுக்கு தான் பைபிள் ஊமையா அந்த இடத்துல ஊமையா அவரே சொல்லிக்கிறார், இயேசு கிறிஸ்து சொல்லிக்கிறார். அப்ப நன்மை செய்கிறவர் நம்ம கூட இருக்கிறார். அல்லேலூயா. அப்ப நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா, நன்மை செய்கிறவர் நம்ம கூட இருக்கிறதுனால நாம என்ன பண்ணோம், சோத்திரம், நன்மை செய்யணும். அல்லேலூயா, சோத்திரம். அல்லேலூயா. கர்த்தருக்கா. அதனாலதான் இன்னைக்கு உலகத்துல கிறிஸ்தவர்கள் என்ன பண்றாங்க, நன்மைகளை செய்யறாங்க. சோத்திரம். அல்லேலூயா. ஆனா கிறிஸ்தவர்கள் நன்மை செய்தாலும் கடைசியில் என்ன பண்ணுது, அவங்களுக்கு தீமை தானே வருது. அதுதான் நான் முன்னாடி சொன்னேன். சோத்திரம். ஆனா செய்யற காரியம் நன்மை. சோத்திரம். அதனாலதான் வேதம் சொல்லப்பட்டிருக்குது, கிறிஸ்து நம்முடைய ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து நன்மைகளை செய்தார். சோத்திரம். அவர் நன்மைகளை செய்கிறவராய் சுற்றி திரிந்தார். சோத்திரம். இந்த நாட்களில் கூட நாமும் அவ்விதமான நன்மை செய்வர்களாக இருப்போம். சோத்திரம். மேற்கொண்டு ஒரு வசனத்தை வாசிக்கலாம், உங்களுக்கு புரியும். ரோமர் 3வது அதிகாரம் 12 வசனம். 3:12 ரோமர். ரோமர்ல 3வது அதிகாரம் 12 வசனம். எல்லாரும் வழி தப்பி ஏகமாய் கெட்டு போனார்கள். நன்மை செய்கிறவன் இல்லை. அல்லேலூயா. நன்மை செய்கிறவன் என்ன இல்லையா, ஒருவனும் இல்லை. சோத்திரம். அல்லேலூயா. யாரும் இல்ல, ஒருவன் கூட இல்லையா. சோத்திரம். யாரும் இல்ல, ஒருவரும் இல்லை. சோத்திரம். நான் சொல்லாதான் சொன்னேன், ஃபர்ஸ்ட் சொன்னேன், எல்லாரும் வழி தப்பி ஏகமாய் கெட்டு போனார்கள், நன்மை செய்கிறவன் இல்லை, ஒருவன் ஆகிலும் இல்லை. சோத்திரம். அதனாலதான் பரிசுத்த வேதம் தெளிவா சொல்லப்பட்டிருக்கிறது, ஆண்டவர் எல்லாவற்றையும் படைத்து சந்தோஷப்பட்டார். ஆனா மனுஷனை படைத்து பிறகுதான் மனுஷனை பார்த்து மனஸ்தாபப்பட்டார். அல்லேலூயா. மனுஷனை பார்த்து தான் மனஸ்தாபப்பட்டிருக்கிறார். அவர் படைப்புல உருவாக்கின எல்லாற்றையும் பார்த்து சந்தோஷப்பட்டிருக்கிறார். ஆனா அவருடைய சாயலா இருக்கிற நம்மளை பார்த்து தான் மனஸ்தாபப்பட்டாராம். சோத்திரம். அதனாலதான் அதே மாதிரி புதிய ஏற்பாட்டில் அப்போஸ்தலனாகிய பவுல் நமக்கு மீண்டும் அந்த காரியத்தை நினைவுபடுத்துகிறார். சோத்திரம். எல்லாரும் வழி தப்பி, நம்ம சொல்லிக்கிறோம் ஆதாம் ஏவாள் மட்டும் சொல்லிட்டு இருக்கிறோம், ஆதாமும் ஏவாள் மட்டும் இன்னும் பேசிட்டு இருக்கோம். இல்ல, இன்னைக்கு இருக்கிற யாவருமே வழி தப்பி அல்லேலூயா ஏகமாய் கெட்டு போனார்கள், நன்மை செய்கிறவன் இல்லை, ஒருவனாகிலும் இல்லை அப்படின்னு சொல்லி இந்த இடத்துல தெளிவா நமக்கு சொல்லப்பட்டிருக்குது. அப்ப நன்மை செய்கிறவர் யார் என்றால் கர்த்தராய் இயேசு கிறிஸ்து. அவர் நமக்கு ஒருவராக இருக்கிறார். அல்லேலூயா. நமக்கு ஒருவராக இருக்கிறார். அல்லேலூயா.
அந்த நன்மை செய்கிறவர் நம்ம குடும்பத்தில் இருக்கிறார். சோதர விசுவாசிங்க, நம்புங்க. நம்ம குடும்பத்துல நம்ம 4 பேர் இருக்கிறோம், நம்ம பிள்ளைகள் இருக்கிறோம், மனைவி இருக்கிறாங்க, கணவனா இருக்கிறாங்க. ஆனா 5வது நபராய் நமக்குள் இருக்கிறார். விசுவாசிங்க, நம்ம குடும்பத்தில் ஒரு அல்லேலூயா. நம்ம ஃபேமிலியில அவர் ஒருவரா இருக்கிறார். சோதரம். அப்படிப்பட்ட விசுவாசக்கூடியவர் நம்ம 4 பேரால செய்யப்பட முடியாத காரியத்தை 5வது நபராய் இருக்கிறவர் நன்மை செய்வார். அல்லேலூயா, அல்லேலூயா. சோதரம். இன்னாலே அதே இடத்துல வாசிக்கலாம். சோதரம். 4வது பாயிண்டா வாசிக்கலாம். சோதரம். பரிந்து பேசுவதற்கு கர்த்தர் நம்ம கூட இருக்கிறார். சோதரம். பரிந்து பேசுவதற்கு நம்ம கூடவே இருக்கிறார், நமக்காக இருக்கிறார். சோதரம். பரிந்து பேசுவதற்கு யார் பரிந்து பேசுவார் இன்னைக்கு உலகத்துல அப்படின்னு பார்த்தா, எசேக்கியேல் 22வது அதிகாரம், எசேக்கியேல்ல 22வது அதிகாரம் 30வது வசனம். சோதரம். வாசிப்போம். 3 வசனம் தான். நான் அழிக்காதபடிக்கு திறப்பில நிற்கவும் சுவரை அடைக்கவும் தக்கதாக ஒரு மனுஷனை தேடினேன், ஒருவனையும் காணேன். அல்லேலூயா. அப்படியே சோதரம் வாசித்த பிறகு 1 யோவான் 2வது அதிகாரம் 1 வசனம். 1 யோவான்ல 2வது அதிகாரம் 1 வசனம். என் பிள்ளைகளே, நீங்கள் பாவம் செய்யாதபடிக்கு இவைகளை உங்களுக்கு எழுதுகிறேன். ஒருவன் பாவம் செய்வானானால் நீதிபரராய் இருக்கிற இயேசு கிறிஸ்து நமக்காக பிதாவினிடத்தில் பரிந்து பேசுகிறவராய் இருக்கிறார். அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த திருநாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. அல்லேலூயா. அப்ப யார்கிட்ட பரிந்து பேசுகிறவரா இருக்கிறாரு? ஆமா, பிதாவின் இடத்துல. சோத்ரம். பிதாவின் இடத்துல. அல்லேலூயா. என் பிள்ளைகளேங்கிற. சோத்ரம். நம்ம குடும்பத்தில் 5வது நபரா இருக்கிறார் அல்லவா? 5வது நபரா எப்படி இருக்கிறாரா? குடும்பத்துல தலைவராக இருக்கிறார். சோத்ரம். அல்லேலூயா. அந்த வீட்டுக்கு எஜமானனாக இருக்கிறார். சோத்ரம். நம்ம குடும்பத்துக்கு ஆமா நீதிபரராக தலையாக இருக்கிறார். சோத்ரம். நீங்கள் பாவம் செய்யாதபடிக்கு இவைகளை உங்களுக்கு எழுதுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு, ஒருவன் பாவம் செய்வானானால் நீதிபரராக இருக்கிற இயேசு கிறிஸ்து நமக்காய் பிதாவிடத்துல பரிந்து பேசுகிறவராக இருக்கிறார். நமக்காகவும் நம்முடைய குடும்பத்துக்காகவும் பிதாவாகிய தேவனிடத்துல பரிந்து நாள்தோறும் பேசிக்கிட்டு இருக்கிறார். சோத்ரம். அல்லேலூயா. சோத்ரம். நமக்காக நம்முடைய குடும்பத்திற்காக பிதாவிடத்துல பரிந்து பேசுகிற ஒரு தெய்வம் நமக்கு உண்டு. அல்லேலூயா. நம்ம கூட இருக்கிறார். விசுவாசிங்க. அவன் சோத்ரம். நமக்கு யாரும் நம்ம புரிஞ்சுக்கலையே, நம்ம வீட்டில் உள்ளவங்க தெரிஞ்சுக்கலையே, என்னை சுற்றி உள்ளவங்க தெரிஞ்சுக்கலையே, நான் செய்கிற பணியில, நான் பணி ஸ்தலத்தில் இருக்கிறேனே, என்னை யாரும் புரிஞ்சுக்கொள்ள சொல்லுவாங்க. சோதரம் ரோஜா சொல்லுவான், என்னை புரிஞ்சுக்கொள்ளவே இல்லை எங்க டாடி எங்க மம்மி. எப்ப பார்த்தாலும் திட்டிக்கிட்டே இருக்கிறாங்க. சோதரம். நாங்க திட்டு வாங்குறதுக்குமே பிறந்திருக்கிறோம், தெரிஞ்சும் தெரியாம பிறந்துட்டோம், ஊழியக்காரன் ஃபேமிலியில பிறந்துட்டோமே அப்படி சொல்றான். சோதரம். அப்படி சொல்றான். அதான் உண்மை. சொல்லல, அவன் இதயத்தில் இருக்கிறது நான் சொல்றேன். சோதரம். அல்லேலூயா. ஆமா. ஏன் அப்படின்னா அவனுடைய மனநிலை அப்படி. சோத்திரம். அப்ப என்ன அர்த்தம்? அப்ப நமக்கு வேதம் சொல்லுகிறது. சோத்திரம். நமக்காக எனக்கு யாரு பரிந்து பேசல, எனக்கு புரிஞ்சு கொள்ளலன்னு சொல்லக்கூடாது. நம்மளை அறிந்தவர், நம்மளை தெரிந்து கொண்டவர். அதான் சொன்னேன், ஃபர்ஸ்ட் சொன்னேன் சங்கீதத்துல, நம்மளை தெரிந்து கொண்டவர் நம்ம கூடவே இருக்கிறாரு. அல்லேலூயா. நம்மளை அறிந்து கொண்டவர் நம்ம கூடவே இருக்கிறார், வேற எங்கேயும் இல்லை, நமக்குள்ளவே இருக்கிற. சோதரம். அதான் வேதம் சொல்லுது. 1 யோவான்ல 4வது அதிகாரம் 4வது வசனம். எப்படியா? என் பிள்ளைகளே, வாசிங்க. 1 யோவான் 4வது அதிகாரம் 4வது வசனம். பாத்தீங்களா? என் பிள்ளைகளே, நீங்கள் தேவனால் உண்டாயிருந்து அவர்களை ஜெயித்தீர்கள். எவர்களை? நமக்கு எதிராக இருக்கக்கூடிய சத்துருக்களை, எதிராக நிற்கிறவர்களை என்ன பண்ணலாம்? ஏனெனில் உலகத்தில் இருக்கிறவனிலும் உங்களில் இருக்கிறவர் பெரியவர். சோத்ரம். சோத்ரம். அப்ப என்னது? பூமியில இருப்பவரை காட்டில நமக்குள்ள இருக்கிறவர் பெரியவர். சோத்ரம். இந்த சூரியனுக்கு கீழே இருக்கிறவர்களை காட்டில நமக்குள்ள இருக்கிறவர் பெரியவர். சோத்ரம். நாம் விசுவாசிக்கணும். சோத்ரம். நம்மளை புரிந்து கொள்ளுகிற ஒரு தெய்வம் நம்ம கூடவே இருக்கிறாரு. எங்க இருக்காரா? நமக்குள்ளவே இருக்கிறாரு. சோத்ரம். இல்ல என் வாகனத்துல உட்காந்து நான் ஃபர்ஸ்ட் நான் ரசிக்கப்பட்ட அனுபவத்துல அந்த அளவுக்கு தெரியாத நான் சொல்லுவேன், ஏசப்பா நீங்க என்ன பண்ணுங்க, நான் சிங்கிளா வண்டி ஓட்டு போவேன். அப்போ ஓட்டி போகும்போது யாரும் நான் யாரும் லிஃப்ட் கிட்ட ஏற்றிட்டு போவேன். அப்படி லிஃப்ட் ஏற்றலைன்னு நம்ம சோத்துறோம்,
ஏசப்பா என் பின்னாடி நீங்க உட்காருங்கப்பா. எனக்கு அன்னைக்கு அந்த வேத அறிவு அன்னைக்கு அப்படிதான் எனக்கு தெரிஞ்சு சோதம். எனக்கு பின்னாடி உட்காருங்க, எனக்குள்ள வரணும் அந்த எண்ணம் எனக்கு வரல. அந்த அப்போது எனக்கு வேத அறிவு அவ்வளவுதான். எனக்கு பின்னாடி நீங்க என்ன பண்ணுங்க உட்காருன்னு சொல்லிட்டு பைத்தியக்காரன் பாரு என்ன பண்ணுவேன் சோத்திரம். ஆரம்ப டேஸ்ல சோத்திரம் நான் வாட என்ன பண்ணுவேன் சோத்திரம். ஏதாவது எனக்கு தெரிஞ்ச பெருக்கம் செய்ய பாட்டை பாடிட்டு போவேன், அல்லது எனக்கு தெரிஞ்ச எனக்கு அப்போது தெரிஞ்ச அந்நிய பாசத்தில் பேசிட்டு போவேன். பக்கத்தில் உள்ளவங்க அந்த இது சிக்னல் வருமா அப்போது அந்த அதே சவுண்டு தான். இது வண்டி ஓட்டும் போதும் அதே சவுண்டு தான். வண்டி டப்பு டப்புன்னு கேட்கும்ல டிவிஎஸ் ஹெவி டூட்டியில் அந்த சவுண்டோட தெரியாது. நான் போயிட்டு சார் போயிருப்பேன். அப்போ அந்த சவுண்டில் அதே சவுண்டு சிக்னல் நிற்கும் போது அதே சவுண்டு தான். அப்போ என்ன பக்கத்தில் உள்ளவங்க என்ன தெரியும், என்னோட பைத்தியக்கார மாதிரி இன்னும் பேசிட்டு இருக்கானே அப்படின்னு தெரியும். சோத்திரம். இப்படி தான் என் நிலைமை இருந்தது சோத்திரம். அப்போ நம்ம என்ன நடத்துகிறோம், நமக்குள்ளே இருக்கிறவரை நாம் சோத்திரம் என்ன பண்ண போகிறோம், நம்ம அறிந்து கொள்ள முடியும். சோத்திரம். அப்போ தான் அறிந்து கொள்ள முடியும். இப்ப நம்ம விசுவாசிக்கணும், நமக்குள்ள இருக்கிறார்னா வேதம் அப்படி சொல்லுதே. எங்கிடுது 4ஆம் வசனம் சொல்லுது, பிள்ளைகளே. பிள்ளைகள்னா யாரு, அவர் பிள்ளைகள். சோத்திரம். நீங்கள் யாரால தேவனா உண்டா இருக்கிறோம். எப்படி இருக்கிறோமா, யாரை ஜெயித்திருக்கிறோமா, யாரை ஜெயித்திருக்கிறோம், உலகத்தில் உள்ளவர்களை ஜெயித்தீர்கள். ஜெயித்திருக்கிறோம், உலகத்தில் உள்ளவர்களை ஜெயிச்சிருக்கிறோம். நம்ம ஜெயிக்க பிறந்தவங்க. சோத்திரம். அதனாலதான் நம்ம உலகத்துல எத்தனையோ பேர் இருந்தாங்க, அவங்களுக்கு கிடைக்காத பாக்கி அவள் சமூகத்துல வந்திருக்கிறோம். அதனாலதான் உலகத்தில் உள்ளவைகள் என்ன பண்ணுது, நம்மள இன்னும் நொறுக்குது, ஒடுக்குது, கண்ணீர் வர வைக்குது, வேதனை உண்டாக்குறது. எது, உலகத்தில் உள்ளவை. வேற யாரும் நம்மளுக்கு வேதனை உண்டாக்கல. நீ கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டீனா, இயேசுவை நீ ஏற்றுக்கொண்டீனா, ஒரு பிள்ளையா இருக்கிறீனால பிள்ளையா ஆகாதபடி மறுதளிக்கும்படி என்ன பண்ணும், உலகத்தில் உள்ளவைகள், இந்த சூரியனின் கீழே உள்ளவைகள் என்ன பண்ணும், நம்மள உடைக்கும், நொறுக்குது, வேதனை உண்டாக்குது, கண்ணீர் வர வைக்குது, அவமானத்தை வர வைக்குது, நிந்தைகளை வர வைக்குது, பாடுகளை வர வைக்குது. வேதம் சொல்லுது, நமக்கு பரிதாபம், நமக்கு தயவா பேசுவதற்கு யாருமே இல்லை. யோபு அப்படிதான் இருந்த. சோத்திரம். மனைவி பேசல, நேசிக்கிற நண்பர்கள் பேசல, யாருமே பேசல. யோபுக்கு சப்போர்ட்டா யாரும் பேசல. யோபு தான் தப்பு பண்ணிட்டாங்க சொன்னவங்க குற்றப்படுத்தி பேசுறாங்க. சோத்திரம். அண்ணாளுதான் நல்ல நேசிக்கிற கணவன் தான், கிடைக்கல. என்ன கிடைக்கல, கிடைக்கல, தேர்தல் வரல, அந்த நன்மை கிடைக்கல. சோத்திரம். அப்ப அதே போலதான் இந்த நாளில நமக்குள் இருக்கிறவரை நம்ம அறிந்து கொள்ளணும். சோத்திரம். அல்லேலூயா. நல்லா புரிஞ்சு கொள்ளுங்க, நமக்கு ஒருவர் நமக்கு கூட இருக்கிறார். சோத்திரம். அதான் வேதம் சொல்லுது, பரிந்து பேசுவதற்கு கர்த்தர் நம்ம கூட ஒருவர் இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. வாசித்தது போலவா 1ஆம் அதிகாரத்துல 1 யோவான் மீண்டும் சொல்லுங்க. 2ஆம் அதிகாரம். என் பிள்ளைகளே, நீங்கள் பாவம் செய்யாதபடிக்கு இவைகளை உங்களுக்கு எழுதுகிறேன். பாருங்க, நீதிபரராக இருக்கிற இயேசு கிறிஸ்து நமக்காக. அப்ப என்ன அர்த்தம், நீதிபரர். சோத்திரம். யாருடைய பார்வையில, தேவனுடைய பார்வையில யாரும் இந்த பூமியில நீதிபரராக இல்ல. நீதிபரராக இருக்கிற இயேசு கிறிஸ்து நம்ம கூட இருக்கிறார். அல்லேலூயா. அப்ப எனக்குள்ள நீதி இல்லாம இருக்கலாம், என் குடும்பத்தில் உள்ளவர்களுக்கு நீதி இல்லாம இருக்கலாம். உலகத்துல யார்கிட்ட என்ன இல்ல, நீ நீதி இருக்கா, இன்னைக்கு எங்க நீதி கிடைக்குமா, எங்கேயுமே நீதி இல்ல. வீட்டுல இல்ல, எங்கேயும் இல்ல நீதி இல்ல. நீதி எங்கேயும் கடையில போய் வாங்கி தர முடியாது. சோத்திரம். ஆனா நம்ம கூட இருக்கிறார்களவா, நமக்குள்ள இருக்கிறார்களவா, அவரிடத்துலதான் நீதி இருக்கிறது. சோத்திரம். அந்த நீதி மித்தமாய் பிதாவிடத்துல என்ன பண்றாரா, பரிந்து. யாருக்காக, அவருடைய பிள்ளைகளா இருக்கிற நமக்காக அவர் பரிந்து பேசுகிறார். அல்லேலூயா. ஏன் காரணம், அவருடைய பிள்ளை. சோத்திரம். நம்ம அப்பாவால முடியாதது, என்னுடைய தாயால முடியாதது, என் பிள்ளைகளால முடியாததை என் கர்த்தர் எனக்குள் இருந்து நீதிபரரா இருக்கிற நம்முடைய ஆண்டவர் இந்த உலகத்தை உண்டாக்கினவரிடத்துல பரிந்து பேசிக் கொண்டிருக்கிறார். அவர்தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அல்லேலூயா. இயேசு கிறிஸ்து நமக்குள்ள இருந்து நீதிபரராக இருந்து பிதாவிடத்துல பரிந்து பேசிக் கொண்டிருக்கிறார். அந்த பரிந்து பேசுகிறவர்
நமக்கு ஒருவராக இருக்கிறார். நம்ம வீட்டில் இருக்கிற 4+1 சோத்திரம் 5வது நபராக நம்ம கூடவே இருக்கிறார். அப்படி விசுவாசிங்க. அல்லேலூயா. விசுவாசிங்க. நம்ம குடும்பத்தில் ஒருவராக இருக்கிறார். அல்லேலூயா. நம்ம குடும்பத்துல 4 பேர் தான் இல்ல, ரேஷன் கார்டுல இல்லாத ஒருவர் இருக்கிறார். சோத்திரம். ரேஷன் கார்டுல இல்லாத ஒருவர் நம்ம வீட்டுல ஒருவர் இருக்கிறார். சோத்திரம். அல்லேலூயா. நீங்க அவ்விதமாய் விசுவாசிக்கணும். அல்லேலூயா. அல்லேலூயா. சோத்திரம். அல்லேலூயா. சோத்திரம். அடுத்த ஒரு காரியம் இருக்கு. சோத்திரம். துணை செய்வதற்கு நம்ம கூட ஒருவர் இருக்கிறார். துணையாக நம்ம நினைச்சுக்கிட்டு இருக்கோம். துணை. சோத்திரம். அதுக்கு முன்னாடி என்ன பண்ணுவோம் சொல்லக்கூடாது. நம்ம டேஸ் துணை எப்படி போடுவோம். நான் இங்கிலாந்து லெட்டர் எழுதும் போது, கடிதம் எழுதும் போது டேஸ் துணை. என்ன துணை? டேஸ் துணை. அது பக்கத்தில் ஒரு பேர் இருக்கு. எத்தனையோ பேர் இருக்குல்லவா, அந்த டேஸ் துணை போடுவோம். துணை துணை. இப்ப ஏசாயாவில் வாசிக்கிறோம் 41:13 கர்த்தரே உனக்கு துணையாக இருக்கிறார் அப்படின்னு நம்ம இன்னைக்கு பார்க்கிறோம். கர்த்தர் உனக்கு துணையாக இருக்கிறார் சொல்லி ஏசாயா 41:13 சொல்றோம். அப்படி பார்க்கிறோம். ஏசாயா 41:13 தான் கர்த்தர் தான் நமக்கு துணை. அதுக்கு முன்னாடி டேஸ் துணை. டேஸ் துணை. டேஸ்ல வேற நேம் போட்டுக்கலாம். சோத்திரம். எத்தனை நேமுக்குள்ள 3 கோடி நேமங்கள் உண்டு இல்லவா? ஆமா. அப்ப அந்த நேம் போட்டுக்கிறோம். சோத்திரம். ஆமே. சோத்திரம். இங்க பைபிள்ல நமக்கு உங்களுக்கும் அவருடைய பிள்ளைகளுக்கு துணை யார்? அவருடைய பிள்ளைகளாக இருக்கிற நமக்கு யார்? அதான் ஏசாயா 41:13. சோத்திரம். கர்த்தராகிய நான் உன் வலது கையை பிடித்து பயப்படாதே, நான் உனக்கு துணை நிற்கிறேன். அல்லேலூயா. உன் தேவனாகிய கர்த்தர் நான். அல்லேலூயா. உன் தேவனாகிய கர்த்தர் நான். வாசிங்க. உன் தேவனாய் இருக்கிற கர்த்தராகிய நான் உன் வலது கையை என்னது என்னது? தம்முடைய வலது கரத்தை பிடித்து பயப்படாதே, நான் உனக்கு துணை. அல்லேலூயா. அல்லேலூயா. சோத்திரம். அப்ப பயப்படாதே, நான் உனக்கு துணையா இருக்கிறேன். நம்ம குடும்பத்துக்கு, நம்முடைய குடும்பத்துக்கு, நம்ம செய்கிற பணிக்கு, நம்முடைய பணி ஸ்தலத்துக்கு, நம்ம போக்குவரத்துல, பிரயாணத்துல, எல்லாவற்றிலும் கர்த்தர் நமக்கு துணையாக இருக்கிறார். அல்லேலூயா. 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 துணை செய்வதற்காக கர்த்தர் நம்ம கூட ஒருவராக இருக்கிறார். சோத்திரம். எடுத்து வாசிப்போம். ஏசாயா 63வது அதிகாரம் 63வது 5வது வசனம். 63:5 வாசிங்க. ஏசாயா 63:5. நான் பார்த்தேன், துணை செய்வார் ஒருவரும் இல்லை, தாங்குவார் ஒருவரும் இல்லை என்று ஆச்சரியப்பட்டேன். அப்பொழுது என் புயமே எனக்கு இரட்சிப்பாகி என் உக்கிரகமே என்னை தாங்கிற்று. அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த திருநாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. சோத்திரம். 63:5 சொல்லுது, நான் பார்த்தேன். அல்லேலூயா. அல்லேலூயா. சோத்திரம். துணை செய்வார் ஒருவரும் இல்லை, தாங்குவார் ஒருவரும் இல்லை என்று ஆச்சரியப்பட்டேன். அப்பொழுது என் புயமே எனக்கு இரட்சிப்பாகி என் உக்கிரகமே என்னை தாங்கிற்று. சோத்திரம். அல்லேலூயா. அப்ப தேவன் நம்ம கூட இருப்பாரானால், கர்த்தர் நம்ம கூட இருப்பாரானால், கர்த்தர் நமக்கு துணையாக இருக்கிறார். நம்ம என்ன பண்ணுவோம்? நம்ம பார்க்க முடியும். புயமே எனக்கு என்ன? சோத்திரம். என்ன சொல்லுது? ஆமா, ரட்சிப்பாமா. சோத்திரம். கர்த்தர் நம்ம கூட இருக்கிறார். எப்படி? இந்த புயமே. சோத்திரம். அல்லேலூயா. அல்லேலூயா. சோத்திரம். அதே போல இந்த நாட்களில் சோத்திரம் இன்னொரு இடத்துல வாசிக்கலாம். சோத்திரம். 2 தீமோத்தேயுல 4வது அதிகாரம் 17வது வசனம். வேணும்னா அந்த வசனம் எடுத்துக்கோங்க. நம்ம துணையா இருக்கிற வசனத்துக்கு ஏசாயா 50 நோட் பண்ணி வச்சுங்க. ஏசாயா 50 7வது வசனம் 9வது வசனம். சங்கீதம் 46:1. சங்கீதம் 70வது அதிகாரம் 5வது வசனம். இப்போ எடுத்து வாசிக்கலாம். 2 தீமோத்தேயு 4வது அதிகாரத்தை 17வது வசனம் படிச்சலாம். 4:17. 2 தீமோத்தேயு 4:17. கர்த்தரோ எனக்கு துணையாக நின்று என்னால் பிரசங்கம் நிறைவேறத்தக்கதாகவும் புறஜாதியில் எல்லாரும் கேட்கிறதற்காகவும் என்னை பலப்படுத்தினார். அல்லேலூயா. சோத்திரம். இந்த 4வது அதிகாரம் 17வது வசனம் சொல்லப்பட்டிருக்குது, கர்த்தர் நம்ம கூட இருக்கிறார். சோத்திரம். அல்லேலூயா. சோத்திரம். நம்ம கூடவே
இருக்கிறார் என்பதற்கு ஒரு அடையாளமாக ஸ்தோத்திரம் இந்த 4வது அதிகாரம் 17ஆம் வசனம் சொல்லுது. அப்ப எவ்விதமா இருக்கிறாராம்? கர்த்தரோ எனக்கு துணையாக நின்று. ஸ்தோத்திரம். கர்த்தர் தான் நமக்கு துணையாக நிற்கிறார். ஸ்தோத்திரம். உதாரணம் சொல்லி முடிக்கிறேன். யாக்கோபுங்கிற மனிதன் தன்னுடைய சொந்த தகப்பனா இருக்கக்கூடிய ஈசாக்கும் தன்னுடைய தாயா இருக்கக்கூடிய ரெபெக்காலும் தன் பிள்ளையா இருக்கக்கூடிய ஏசா ஏத்து வரப்படுகிற போது பெத்த தாயாவும் தகப்பனாவும் யாக்கோபுக்கு துணையா இருக்க முடியல. ஏன்னா ஏசாவை ஏமாத்தியாச்சு. வாங்கின நிமித்தமாய் அவன் சொல்றான், என்ன கொன்றுவேன்னு சொல்றான். அந்த டயத்துல கொன்றுவேங்கிற சொல்லிடத்துல தாயும் தகப்பனும் தன் பிள்ளையை காப்பாற்ற முடியல. அவன் சொல்லுற காரியம், நீ போய் என்ன பண்ணு, என்னுடைய லாபகார இடத்துல போய் என்ன பண்ணு, ஸ்தோத்திரம் இருன்னு சொல்லி அந்த ஒரு பாதுகாப்புக்கான ஒரு காரியம் தான் செய்ய முடியும். ஸ்தோத்திரம் செஞ்சாங்க. ஆனா இவன் போறான், தனித்து போறான், தனிமையில போறான். கை வரைக்கும் அம்மா கஸ்டடியில் இருந்தவன் இப்ப தனிமையா போறான். தனிமையா போகும்போது பயந்து போய்கிட்டு இருக்கிறான். என்னை பின்தொடர்ந்து வந்து என்னை கொன்றுவான்னு சொல்லி பயந்துட்டு தான் போறான். ஸ்தோத்திரம். போகும்போது அந்த இடத்துல வேதம் சொல்லி ஆதியாகமம் 28ஆம் அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கு, ஒரு தரிசனத்தை காண்கிறான். ஸ்தோத்திரம். அந்த தரிசனம் அந்த ஏணி வானத்திற்கு மேலிருந்து பூமிக்கும் கீழே இருக்கிறது. அங்கு அநேக தேவ தூதர்கள் வானத்திலும் பூமியிலும் இவனுக்கு பாதுகாப்பா ஏறுகிறாக இறங்குகிறாக கூட இருந்தார்கள். அல்லேலூயா. அப்ப தனியாக அந்த யாக்கோபு இல்லை, யாக்கோபோடு தேவ தூதர்கள் துணையாக இருந்தார்கள். அந்த தூதர்கள் மேலேயும் கீழே இறங்குவதற்கு பார்க்கப்படுகிற போது பூமியில இறங்குறது காரணம் யாக்கோவுக்காக இறங்கினார்கள். மேலே ஏன் ஏறினாங்கன்னா, மேலே ஏணிக்கு மேலே கர்த்தர் நிற்கிறார். அல்லேலூயா. அப்ப கர்த்தருக்கும் யாக்கோவுக்கும் மத்தியிலே தேவதூதர்கள் இருந்தார்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. அதே போல இந்த நாட்களிலே தேவன் நமக்கு துணையாக இருப்பார். அல்லேலூயா. தேவன் மட்டுமில்ல, தேவ தூதர்கள் நமக்கு கூடவே இருப்பார்கள். அல்லேலூயா. விசுவாசிங்க. இந்த நாளிலே நம் ஆண்டவருடைய கரத்துல நாம் அர்ப்பணிப்போம். ஸ்தோத்திரம். கர்த்தர் நமக்கு ஒருவராக இருக்கிறார். ஸ்தோத்திரம். நம் குடும்பத்தில் ஒருவராக இருக்கிறார். ஸ்தோத்திரம். நம் வீட்டில் ஒருவராக இருக்கிறார். ஸ்தோத்திரம். நமக்குள்ளவே இருக்கிறார். ஸ்தோத்திரம். ஏனென்றால் நாம் அவருடைய பிள்ளை. அல்லேலூயா. நம்மை தேற்றுவதற்கு மட்டுமல்ல, விசாரிப்பதற்கு மட்டுமல்ல, பரிதவிப்பதற்கு மட்டுமல்ல, நன்மை செய்வதற்கு மட்டுமல்ல, பரிந்து பேசுவதற்கு மட்டுமல்ல, துணை செய்வதற்காகவும் நம்ம கூடவே இருக்கிறார். பிரியமான தேவ பிள்ளைகளே, கேட்ட வார்த்தையின்படி எங்களோடு நீங்க இருக்கிறதுக்கு நன்றியப்பா. நாங்கள் உமது பிள்ளைகளாக இருப்பதற்காக நன்றியப்பா. இந்த நாளை எங்களுக்கு ஆசீர்வதித்து தந்ததுக்கு நன்றி. இந்த வாரம் முழுவதும் கர்த்தர் இந்த பூமியிலே நாங்கள் வாழுகிற நாளெல்லாம் ஆண்டவரே, நீர் எங்களுக்கு துணையா இருப்பதற்காக நன்றியப்பா. நன்றியப்பா. தொடர்ந்து ஆசீர்வதிங்க. நாளில வந்த ஒவ்வொரு தேவ பிள்ளைகளையும் ஒரே சில ஆண்டவரிடத்துல ஒப்பு கொடுத்து எல்லாரும் எழுந்து நின்று ஸ்தோத்திரம், ஒரே ஸ்தோத்திரம், ஒரு 2 நிமிடம் ஸ்தோத்திரம் நம்ம அர்ப்பணித்து ஒப்பு கொடுத்து, ஆண்டவரே நாளில கேட்ட வார்த்தையின்படி, கேட்ட சத்தியத்தின்படி எங்களை நீங்க ஆசீர்வதிங்கப்பா. கர்த்தாவே, நாங்க வெறுமையாய் வந்தோம், இப்போது உங்களோடு நாங்க கடந்து போறோம்ப்பா. நாங்க வெறுமையா வேதனையோடு வந்தோம், கண்ணீரோடு வந்தோம், நெருக்கத்தோடு வந்தோம். ஆண்டவர் விசாரிப்பற்ற நிலையில இருந்தோம். நீங்க எங்க கூட விசாரிப்பதற்காகவும் எங்கள் கூட நீங்க வருவதற்காக நன்றி ஆண்டவரே. எங்களுக்கு துணையா இருக்க போறதுக்காக நன்றி ஆண்டவரே. எங்க கூட வருகிற போறதுக்காக நன்றியப்பா. அற்புதங்களை செய்கிறவராய் எங்கள் வாழ்வில், எங்கள் ஜீவியத்துல நன்மைகளை செய்வதற்காக நீங்க தெரிந்து கொண்ட நோக்கத்துக்காக நன்றியப்பா. தொடர்ந்து இந்த நாளை எங்களுக்கு ஆசீர்வதித்து தார். அந்த ஒவ்வொருவரையும் இந்த மகிமைக்குள்ள முடிவடையும். ஒப்பு கொடுத்து ஆண்டவரே என் கூட வாங்க டாடி, என் கூட வாங்க, என் கூட வாங்க ஆண்டவரே. என்று புலப்பல ராக்காலத்தில் இருக்கக்கூடிய இந்த புலப்பல ஆனந்த கழிப்பா மாற பண்ணுங்கப்பா. சொல்லுங்க ராக்காலுடைய புலப்பல், ராக்கால கண்ணீரை என் வாழ்க்கையில ஒரு ஆனந்த கழிப்பா மாற பண்ணுங்கப்பா. என் நிந்தைகளை, அவமானங்களை ஆண்டவரே மனமகிழ்ச்சியா மாற்றுங்கப்பா.
ஆண்டவரே மனமகிழ்ச்சியா மாற்றுங்க. ஆண்டவரே மனமகிழ்ச்சியா மாற்றுங்கப்பா. ஆண்டவரே சோதரியின் புறப்பட ஆனந்த களிப்பா மாற பண்ணுங்கப்பா. ஆனந்த களிப்பா மாற பண்ணுங்கப்பா. கேளுங்க ஆண்டவரே, என் அவமானங்கள் நிந்தைகளே சங்கீதக்காரன் சோதரம் சொல்லப்படுது போல என் நிந்தைகளை அவமானத்திலிருந்து என்னை தப்புவித்து என்னை விடுவித்து என்னை தப்புவித்து என்று பார்க்கிறோமே. எல்லா நெருக்கத்திலிருந்து தாவீது சொல்லப்படுது போல எல்லா தப்பிதங்களிலிருந்து என்னை தப்புவித்து என் நெருக்கத்திலிருந்து என்னை விடுவித்து, அதே போல இந்த நாட்கள் வந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் எல்லா தப்பிதங்களை மன்னித்து விடுவிக்கப்படுவது தரப்பா. தொடர்ந்து ஆசீர்வதிங்க. நாட்டுக்குட்டியாருடைய கரத்திலே சபை ஆசீர்வதிக்கப்பட முடியாது. வந்திருக்கிற ஒவ்வொரு தேவ பிள்ளைகளையும் ஆசீர்வதிக்கப்பட முடியாது. நீங்க ஆசீர்வதிங்க. உங்க மகிமை உங்க பிரசனம் கூட இருக்கட்டும். போக்குவரத்துல பிரயாணத்துல கூடவே இருங்க. இந்த வாரம் முழுவதும் ஆண்டவரின் ஆசீர்வாதமா நடத்தப்பட முடியாது சொல்லிக்கிறேன். பிள்ளைகளுக்கு வேண்டிய பாதுகாப்பு தாரும். இந்த வாரம் முழுவதும் நடக்கிற எல்லா ஊழியங்களையும் கர்த்தர் ஆசீர்வதித்து தாரும். இயேசுங்கிற நாமத்தினாலே கேட்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். சொல்லுவோம் எல்லாரும் சேர்ந்து. கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவதுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதீங்க. ஆமென், ஆமென். ஆசீர்வாதம் என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய அந்நிய ஐக்கியமும் இந்நாளிலே கலந்து ஒவ்வொரு தேவ பிள்ளைகளோடும் அடிமையோடும் உலகெங்கும் இருக்கிற அனைத்து பரிசுத்தவான்களோடும் உடைய வருகை வரைக்கும் என்றென்றும் சதா காலங்களும் இருப்பதாக. ஆமென், ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமென், ஆமென். கர்த்தர் தாம் உங்களை ஆசீர்வதிப்பார். Bisa,